புள்ளும் சிலம்பின காண் புள்ளரையன் கோவிலில் வெள்ளை விழி சங்கம் பேரரவம் கேட்டில்லையோ. உலகெங்கும் வாழும் ஜெயா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள். இது ஜெயா டிவியின் மார்கழி உற்சவம் 25வது ஆண்டு கர்நாடக சங்கீத விழா, பவர்ட் பை கோகுல் சாண்டால். ஒவ்வொரு வருடமும் ஒரு தீம்ல ஜெயா டிவி மார்கழி உற்சவத்துல பல அற்புதமான கச்சேரிய நமக்காக படைத்து வருகின்றது. அந்த விதத்துல இந்த வருடம் நம்ம எடுத்துட்டு இருக்கிற தலைப்பு தமிழிசை அப்படின்னு சொல்லக்கூடியது. கடந்த 5 நாட்களாக நம்ம தமிழிசை கச்சேரிகளை ரசித்து கொண்டு வருகின்றோம். ஆனால் ஒரு மார்கழி விழா அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதுல வாய்ப்பாட்டு மட்டும் அல்ல, முக்கியமான பல கலைகளும் இடம்பெற வேண்டும் இல்லையா? இசை கருவிகளுடைய கச்சேரி இருக்கணும், அதே மாதிரி சங்கீத உபன்யாசங்கள் இருக்கணும், நாம சங்கீர்த்தனங்கள் இருக்கணும். எல்லாம் ஒரு பேக்கேஜ் மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல்ல எல்லாமே இருந்ததுன்னா அதனுடைய அழகே தனிதான். அப்படிப்பட்ட ஒரு ஃபெஸ்டிவல் தான் நம்முடைய மார்கழி உற்சவம் இந்த ஜெயா டிவில. அந்த விதத்துல இன்றைய தினம் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தா சங்கீத உபன்யாசம் ஆனது. சங்கீத உபன்யாசம் அப்படிங்கிறது பக்தி மார்க்கத்துல நம்ம அழைத்து செல்வதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. பொதுவா எல்லா பாடல்களுமே நம்ம கேட்கிறோம். ஆனா அந்த பாடல்கள்ல என்ன அர்த்தம் இருக்கு, என்னென்ன சரித்திரங்கள் எல்லாம் இருக்கு, புராணங்கள் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதற்கு சங்கீத உபன்யாசங்கள் கை கொடுக்கும். உதாரணமா இன்னைக்கு நான் பாடினது இன்றைய திருப்பாவை. இந்த திருப்பாவையில கோதை நமக்கு ரொம்ப பெரிய ஒரு விஷயத்தை சொல்கின்றாள். என்ன அப்படின்னு பார்த்தா, பூதகி அப்படின்னு ஒரு ராட்சசி வரா. அந்த பூதகிங்கிற ராட்சசிய ஒரு ராட்சசியாக பார்க்காம அவளுக்கு கூட தாய்மையை கொடுத்த ஒரு கருணை உனக்கு தானே இருக்கு கண்ணா. அது மட்டுமா, அவளுடைய பாலை குடிப்பது போல அவளுடைய உயிரையும் குடித்து அவளுக்கே மோட்சம் கொடுத்த காருண்யமூர்த்தி நீ அல்லவா அப்படின்ட்டு இந்த திருப்பாவையில அவ சொல்கின்றாள். இதெல்லாம் நமக்கு தெரிய வரணும் அப்படின்னா அதற்கு உபன்யாசங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு சங்கீத உபன்யாசத்தை நமக்காக நிகழ்த்த இருக்கக்கூடியவர் யாரு அப்படின்னு பார்த்தா ஸ்ரீ ஓவே துஷ்யந்த் ஸ்ரீதர் அவர்கள். உபன்யாச உலகத்துல இன்னைக்கு தனக்கென்று ஒரு அற்புதமான பெயர் பெற்றவர் ஸ்ரீ துஷ்யந்த் ஸ்ரீதர் அவர்கள். கிட்டத்தட்ட 3000த்திற்கும் மேற்பட்ட மேடைகளை 123 சிட்டிஸ் தாண்டி 23 கண்ட்ரீஸ்ல பெர்ஃபார்ம் பண்ணவர் ஸ்ரீ துஷ்யந்த் ஸ்ரீதர் அவர்கள். தான் மட்டும் அல்லாது தனக்கு பிறகு வரக்கூடிய ஜெனரேஷனும் பக்தி மார்க்கத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லி பல இளைஞர்களை தன்னோட கிளாஸஸ் மூலமாக இந்த பக்தி மார்க்கத்தில் அழைத்து செல்கின்றார் ஸ்ரீ துஷ்யந்த் ஸ்ரீதர் அவர்கள். இன்றைய தினம் துஷ்யந்த் ஸ்ரீதர் அவர்கள் எடுத்துட்டு இருக்கிற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தா தியாகராஜரின் பஞ்சரத்னங்கள். இன்று ஸ்ரீ துஷ்யந்த் ஸ்ரீதர் அவர்களோடு மேடையை அலங்கரிக்கும் சக கலைஞர்கள் ஸ்ரீமதி அனாஹிதா மற்றும் ஸ்ரீமதி அபூர்வா வாய்ப்பாட்டு, ஸ்ரீ அக்ஷய் அனந்த பத்மநாபன் மிருதங்கம். జనించి చేదను జాలిని కరుణతో, జనించి చేదను జాలిని కరుణతో, మనసు నిండగ చేయు మందనుచు, మనసు నిండగ చేయు మందనుచు, బోధన చేసి కాపాడు, తత్వబోధన చేసి కాపాడు, త్యాగ రాజా తుడగు, తత్వబోధన చేసి కాపాడు, తెలియక పోదు గురులేక ఎటువంటి
அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சக்ஷுருன்மீலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ஒரு ஆச்சாரியனின் பெருமையை சொல்ல வந்த ஸ்லோகம் இது. அதே ஆச்சாரியனின் அனுகிரகத்தால் 25 வருடங்களாக நடந்து வரக்கூடியது இந்த மார்கழி உற்சவம். இந்த மார்கழி உற்சவத்தில் இருக்கக்கூடிய இந்த 25 வருஷங்கிறது பாதோஸ்ய விஸ்வா பூதானி திரிபாதஸ்யாமிருதம் திவின்னு புருஷ சுக்தம் சொல்றது. நீ பார்க்கக்கூடிய உலகங்கள் எல்லாம் பகவத் சிருஷ்டியில் ஒரு கால் பங்கு. அந்த ஒரு கால் என்பதுதான் நம்ம 25ன்னு சொல்றோம். அப்பேற்பட்ட வருடங்களாக தமிழ் மக்கள் ஆத்திக பெருமக்கள் அனுபவிச்சின்வர்கள். இந்த வருடம் என்ன தலைப்பு கொடுக்கலாம் என்கின்ற சிந்தனை ஏற்பட்டது. தமிழகம் எத்தனையோ ஆத்திகர்களை, எத்தனையோ ஆச்சாரியவரியர்களை, ஆழ்வார்களை பிறப்பித்த பூமி. இந்த பூமியில் ஆரூராரின் க்ஷேத்திரம், மூலாதார க்ஷேத்திரம் என்று கொண்டாடப்படக்கூடியதுதான் திருவாரூர். திருவாரூரில் அவதரித்த மகான்கள் 3. ஒருவர் தியாக பிரம்மம், 2வது ஷியாமா சாஸ்திரி, 3வது முத்துசுவாமி தீட்சிதர். 3 மகாச்சாரியர்களை பிறப்பித்த பூமி திருவாரூர். ஒவ்வொருத்தர் ஒரு காலகட்டத்தில் ஒரு அவசியகத்தை ஏற்பட ஒவ்வொரு இடத்துக்கு சென்றார்கள். அதில் அடியேன் சொல்லுவது உண்டு. தியாகராஜர் என்கின்றவர் திருவாரூரில் பிறந்திருந்தாலும் பஞ்சநதி காவேரி என்னும் தாய் பிரவகிக்கக்கூடிய 5 ஆறு ஐயாறு என்கின்ற பஞ்சநதி க்ஷேத்திரமான திருவையாற்றங்கரைக்கு சென்றார். பங்காரு காமாட்சிக்கு ஆராதனம் செய்ய வேண்டும், அவளை வழிபட வேண்டும் என்பதற்காக ஷியாமா சாஸ்திரி தஞ்சையை நோக்கி புறப்பட்டார். தீட்சிதர் வாழ் பெற்றோர்களுக்கு தெரியும், வேலை பார்க்கக்கூடிய இளைஞர்களுக்கு தெரியும். பல வேலைகள் எப்படின்னா நீங்கள் வீட்டில் இருந்தபடியே பார்க்கலாம். அதுவும் இந்த பேண்டமிக்கெல்லாம் வந்த உடனே ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்பது ரொம்ப பிரசித்தமாயிடுது. இன்னொன்னும் ஒரு அலுவலகத்துக்கு போய் வேலை பார்க்கறதுங்கிறது உண்டு. 3வது ஊராக செல்ல வேண்டும். இப்போ மார்க்கெட்டிங் சேல்ஸ்லலாம் இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொரு ஊராக சென்று வேலை பார்ப்பார்கள். அதுபோல தான் தீட்சிதர் வாழ். ஆனால் அவர் என்ன வேலை பார்த்தார்? பகவன் நாமாவை ஊர் பறக்க சொல்ல வேண்டும். ஒவ்வொரு ஊராக சென்று க்ஷேத்திரமாக சென்று நாம் சனாதன தர்மம் என்னும் இந்து மதத்தில் உள்ள கொள்கைகளை, முக்கியமான அம்சங்களை பரப்ப வேண்டும் என்கின்ற ஒரு அவா கொண்டிருந்தார். ருத்ரவீணை கிட்டியது, க்ஷேத்திரமாக சென்றார். இப்படி 3 பிறந்த பூமி திருவாரூர். அதில் நான் உங்களுக்கு சொன்னேன், தியாகராஜர் என்கின்றவர் திருவையாறு என்கின்ற பஞ்சநதி க்ஷேத்திரத்துக்கு சென்றார். காவேரி கரையில் வசித்து வந்த அந்த மகான் ராமனிடத்தில் அப்பேற்பட்ட ஈடுபாடு. அதனால் ராமனிடத்தில் ஈடுபாடு கொண்டவர் தியாகராஜர். தியாகராஜர் பிறந்த பூமி தமிழகம் ஆச்சு. அந்த தியாகராஜர் தமிழகத்தை சார்ந்திருந்தாலும் அவருடைய மாத்ருபாஷா, தாய்மொழி என்பது தெலுங்கு. பாரதியாரே பாடும்போது சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து என்கின்றார். பாரதியின் வழியில் வந்த நாமும் அனுபவிக்க வேண்டும் தெலுங்கு மொழியை என்று வைத்துக் கொண்டால், தெலுங்கு மொழியை பற்றாசாக கொண்டு தியாகராஜர் ராமரை அனுபவித்தார். அப்போ தமிழகத்தில் பிறந்தவர், தெலுங்கு மொழியில பாடினவர், பக்தியை வளர்த்தவர். அது மட்டும் இல்லை, இந்த 25வது வருஷத்துக்கு நாங்கள் சொல்றது, வேடிக்கைக்கு சொல்றேன், ராமர் இந்த வருஷம்தான் வீடே வாங்கியிருக்கார் இல்லையா? ஜனவரி மாதத்தில் தான் அவர் அயோத்தியாவில் சீதா பிராட்டி நிறைய வருஷமாக சொல்லிட்டு இருந்தா, நம்ம குழந்தைகள்லாம் தமிழகத்தில் என்னென்ன ஜம்முன்னு 2 பெட்ரூம் 3 பெட்ரூம் வில்லா அங்கே இங்கெல்லாம் இருக்கா, நீங்கள் தான் உட்காந்து கோர்ட்டு கச்சேரின்னு அலைஞ்சிருக்கள், எப்போ தான் தீர போகுதுன்னார். ராமர் சொன்னார், கவலைப்படாத, 2024 வீடு வாங்கியுள்ளான்னார். அதனால தான் இந்த டிசம்பர் மாதத்தில், மார்கழி மாதத்தில் அந்த ராமபிரானுக்கு, சீதாவோடு கூடிய, சீதா பிராட்டியோடு கூடிய ராமனுக்கு என்ன நாம் சமர்ப்பிக்க முடியும்? தியாகராஜர் பணித்து கொடுத்து அனுபவித்த பஞ்சரத்ன கீர்த்தனைகளையே ஒரு மாலையாக தொகுத்து, நீங்கள் கடையில் போய், நகை கடையில் போய் வாங்கினோம்னா நிறைய லட்சங்கள் ஆகும். இந்த பஞ்சரத்னத்தை கேட்பதற்கு ஒன்றே ஒன்று தேவை, செவி. வள்ளுவர் சொன்னார், செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. வருஷம் நம்ம ஐடி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறோம். வை ஷுடன்ட் வி ஃபைல் ஃபார் அவர் இயர்ஸ் தானே இருக்கிறதுக்குள்ள பெரிய செல்வம். அந்த காது என்னும் செல்வம் பல விஷயங்களை சேகரிக்கக்கூடிய விஷயம், தன்மை பெற்றவை. பஞ்சரத்னத்தை அனுபவிக்க வேண்டும். தொடக்கத்தில் உபோத்காதத்தில் பாடினோம். என்ன பாடினோம்? குருலேக எட்டுவண்டி குனிக்கு தெளியக போது. ஒரு ஆச்சாரியன் இல்லாவிடில் நமக்கு நல்ல சத்விஷயம் கிடைக்காதே.
கிட்டிய விஷயம் ஒழுங்காக தெரியாதே என்கின்றார் தியாகராஜரே. அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் ஷடகோபன் என் நம்பியே என்றார் மதுரகவியாழ்வார். திருக்கோளூரில் பிறந்து ஆழ்வார் திருநகரியில் இருந்த நம்மாழ்வார் சுவாமி நம்மாழ்வார் தன்னுடைய ஆச்சாரியனை கண்ணினுன் சிறுத்தாம்பு என்கின்ற பிரபந்தத்தில் பாடும்போது எனக்கு சர்வமுமாய் இருக்கக்கூடியவர் என் ஆழ்வார் அப்படிங்கிறார். அப்பேற்பட்ட ஒரு ஆச்சாரியனுக்கு வைபவத்தை சொல்ல வரும்போது தியாகராஜர் சொல்றார், குருலேக எட்டுவண்டி, ஒரு ஆச்சாரியன் இல்லைன்னா நமக்கு அந்த சத்விஷயம் கிடைக்காது. வச்சுப்போம். ஸ்ரீமத் ராமாயணத்தின் தொடக்கத்தில் நாரத மகர்ஷி, நாரம் ததாதி இதி நாரதா, ஞானத்தை கொடுப்பவர் நாரத மகர்ஷி. இன்றைய காலகட்டத்தில் இப்போ பிராண்ட் லேப்னு ஒரு விஷயம் இருக்குது. ஒரு பிராண்ட் இருக்குதுன்னு வச்சுங்கோ, அதை பிரகடனம் பண்ணிகிட்டே வரணும், மக்களுக்கு நம்ம சொல்லிகிட்டே இருந்தால்தான் மக்களுக்கு அந்த பிராண்ட் கேட்க 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 அதனுடைய முக்கியத்துவம் புரியும். முதல்ல பிராண்ட் அம்பாசிடரே நாரதர் தான். நாராயண நாமத்தை எல்லா இடத்துலையும் நாராயண நாராயணன்னு சொல்லி கேட்குறவா கூட ஏறக்குறைய ஓஹோ இந்த வார்த்தையை நம்ம செவிச்சுட்டே இருக்கணும் போல இருக்கு, சிரவணம் பண்ணிகிட்டே இருக்கணும் போல இருக்குன்னு நினைத்தவர்கள். அப்பேற்பட்ட நாரத மகர்ஷிக்கும் வால்மீகிக்கும் ஏற்பட்ட சம்வாதத்தால் தான், பேச்சால் தான் ராமாயணம் ஏற்பட்டது. கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான் தர்மஜ்ஞஸ்ச கிருதஜ்ஞஸ்ச சத்யவாக்கியோ திருடவ்ரதா சாரித்ரேண ச கோயுக்தः சர்வபூதேஷு கோஹிதः வித்வான் கக்க சமர்த்தஸ்ச கஸ்சைக பிரியதர்ஷனः ஆத்மவான் கோ ஜிதக்ரோதः द्युतिमान् को அனசூயகः கஸ்ய பிப்யதி தேவாஸ்ச ஜாதரோஷஸ்ய சயுகே 16 கல்யாண குணங்கள் பொருந்தினவன் எவன் என்று கேட்டார் நாரத மகர்ஷியினிடத்தில் வால்மீகி. அதுபோலவே கலியுகத்தில் அதே நாரத மகர்ஷிக்கும் தியாகராஜருக்கும் ஏற்பட்ட ஒரு சம்வாதம், ஒரு பேச்சுவார்த்தை. இவா 2 பேரும் பேசிக்கிறா. என்ன பேசிண்டா? அப்பதான் கேட்குறார் தியாகராஜர், எனக்கு பல சந்தேகங்கள் இருக்குது, கொஞ்சம் கவலையும் இருக்குது, அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிக்கணும். இப்போ கவலையை சொல்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கணுமே. ஒரு காலகட்டத்தில் நாம் அனைவரும் ஒரு கூட்டு குடும்பமாக இருந்தோம். 10-15 பேர் இருப்பா. நம்ம கஷ்டத்தை சொல்லிக்கிறதுக்காக ஒரு 10 பேர் இருப்பா. இப்போ அதுவே இல்லை, பதி பத்னியே ஒன்றாவாதான், அது ஜாயிண்ட் ஃபேமிலி மாதிரி இருக்குது. அது யார்கிட்ட உட்காந்து அவர் குறையை சொல்லிப்பார். அதனால் தியாகராஜர் சொன்னார், எனக்கு இருக்கக்கூடிய குறைகளை எல்லாம் உங்ககிட்ட சொல்லிக்கணும் நாரதரே. அப்போ நாரதர் கேட்டார், சரிப்பா என் ஆச்சாரியனா எடுத்துட்டு இருக்கேன், உனக்கு என்ன ஆச்சாரியனா தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? நாரதரை தேர்ந்தெடுத்துட்டார். நாரதருக்கு ஒரு சந்தேகம், இல்லைப்பா என்ன ஆச்சாரியனா தேர்ந்தெடுத்தியே, காரணம் என் என்று கேட்டார். அந்த காரணம் என் என்று கேட்கும்போது அவர் சொன்னார், இல்லைப்பா ஸ்ரீமத் பாகவதத்தில் நான் ஒரு கதாபாகம் படிச்சிருக்கேன். ஒரு சின்ன குழந்தை இருந்ததாம் உத்தானபாதன் என்கின்ற மகாராஜாவுக்கு. அந்த உத்தானபாதனுக்கு பல பத்னிகள். இப்போ புராண ரீதியாக பல சரித்திரங்கள் நம்ம நடந்தது தான் கேள்விப்படும் போது நமக்கு தோணும், என்ன சுவாமி இந்த ராஜாக்களுக்கெல்லாம் 2 பத்னி 3 பத்னிங்கிறாளே, இப்போ ஏன் இதெல்லாம் சரியான்னு கேட்டால், இன்றைய காலகட்டத்தில் ஒரு ஆண் பெண்ணுக்கு, பெண் ஆணுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆனால் நமக்கு இந்த கதாபாத்திரங்கள் கதைகள் எல்லாம் சொல்லும்போது அதெல்லாம் நம்ம கேட்க வேண்டிய ஒரு அவசியகத்தை. அந்த உத்தானபாதனுக்கு 2 பத்னிமார்கள், சுனீதி சுருச்சி என்பார். அந்த சுனீதிக்கும் ராஜாவுக்கும் பிறந்த பிள்ளைதான் துருவன், சுருச்சிக்கும் ராஜாவுக்கும் பிறந்த பிள்ளைதான் உத்தமன். இப்போ ஒரு நாள் இந்த சின்ன பிள்ளை உத்தமன் அப்பாவின் மடியில் அமரச் சென்றதாம். பொதுவாக நம்ம குழந்தைகள்லாம் ஆணோ பெண்ணோ அப்பா மடியில் போய் உட்காந்து விளையாடுறதெல்லாம் வழக்கம் தானே. அதனால் அப்பா மடியில் அமரச் சென்றது உத்தமன். உத்தமனை நன்னா ராஜா தூக்கி கட்டி பிடிச்சு கொஞ்சி, என்னடா ராஜா என் குழந்தைய வாடா அப்படின்னு கொஞ்சினார். அந்த குழந்தையும் அனுபவித்தது. இன்றைய காலகட்டத்தில் ஆங்கில மொழியில் பேம்பரிங் என்று சொல்வோம். அதுபோல் அந்த குழந்தைக்கு ரொம்ப பிடிச்சி போயிட்டா. எந்த குழந்தைக்கு பிடிக்காது சொல்லுங்க, ராஜா கண்ணே மணியேன்னு சொன்னால் என் சமத்து குட்டியை, சமத்தா இல்லைனாலும் அப்படின்னு நினச்சிக்கும். அதனால் கட்டி பிடிச்சிட்டார். எல்லாம் ஆச்சு. இன்னொரு குழந்தையான துருவன் தூணுக்கு பின்னாடி மறைந்திருந்து பார்த்தான். மறைந்திருந்து பார்க்கும் மருமம் என்னெல்லாம் பாடல்களே உண்டே. அந்த குழந்தை யோசிச்சுதான், ஐயோ எப்படி அனுபவிக்கிறார் அப்பா, நாமும் தானே பிள்ளை, நாம் ஓடி அப்பாவி இன்னொரு மடியில் அமரச் சென்று நம்மையும் அப்பா கொஞ்சுவார்னு கிடுகிடுன்னு ஓடி வந்துடுத்தோம். அப்பாவின் மடியில் அமர்ந்தது. உடனே அப்பா இதை கட்டி பிடிச்சிருக்கணும் இல்லையா? அவர் கட்டி பிடிப்பதற்கு பூர்வம், தன் குழந்தையான துருவனை கொஞ்சுவதற்கு பூர்வம் ஒரு கை இந்த துருவன், சின்ன குழந்தை 4-5 வயசு கூட இருக்காது, அந்த குழந்தையின் கழுத்தை பிடித்ததாம். அந்த குழந்தைக்கு வலித்தது. அப்படின்னு திரும்பி பார்த்தால் அந்த குழந்தையின் சித்தி, அவளுக்கு சுருச்சி, அதாவது அந்த இன்னொரு பிள்ளை உத்தமனின் திருத்தாயார். அவள் கேட்டாள், என்ன ஆசடா உனக்கு,
அப்பா மடியில் உட்காந்துண்டு அப்பா உன்னை கொஞ்சம் நினைக்கிறது. நீ என் வயிற்றில் பிறந்தாயா? ஆர் யூ born of me? என் வயிற்றில் பிறந்திருந்தால் உனக்கு அந்த பாக்கியம் கிட்டிருக்கும். நீ பிறந்ததோ அந்த தாசியாக இருக்கக்கூடிய சுனீதியின் வயிற்றில். உனக்கு ஆசை ஏற்படுகின்றதோ தந்தையின் மடியில் அமர்ந்து நீ அன்பை பெறுவதற்கு என்று கடும் வார்த்தைகள். Words that were akin, that were as sharp as a trident. ஒரு சூலத்தை நீங்கள் நெருப்பில் இட்டு அப்படியே அது சுட சுட இருக்கும் போது ஒரு காதில் விட்டால் எப்படி சுடுமோ அப்படி சுட்டதாம் இந்த வார்த்தை. அதுதான் தியாகராஜர் சா பத்னிமா தயௌ சுருச்சிச்சே கர்ணசூலமைன மாட்டனு. கர்ணசூலம், கர்ணம்னா காது, சூலம்னா சூலம். கர்ணசூலமை, காதுல சூலம் இடுவது போல் இருக்கக்கூடிய வார்த்தையை மாட்ட வீணுல சுருக்கன, அது சுருக்குன்னு அந்த சவுண்ட் இருக்கு பாருங்க, சுருக்குன்னு இருந்துதான் தாளக்க. ஐயோ அந்த குழந்தையால தாழ முடியலையா அதை. அப்ப அந்த குழந்தை என்ன செய்ததுன்னார். அப்பதான் தியாகராஜர் சொன்னார், நாரதரே நீங்க அந்த குழந்தைக்கு அன்று உபதேசம் செய்யவில்லையா பிள்ளாய்? ஸ்ரீஹரியை தியானம் செய். ஸ்ரீஹரினி தியானிஞ்சி. சரி, தியானம் பண்ணதுனால என்ன கிடைச்சது? சுகிம் பகலேதா. பெருமாளை தியானம் பண்ணா குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் உள்ளம் புகுந்து குளிர்வான் பகவான். பகவன் நாமா சொன்னால் நாக்கு மட்டும் இனிக்காது, உள்ளுக்குள்ள எங்கேயோ போய் உள்ளுக்குள்ள ஜில்லுன்னு இருக்கா மாதிரி இருக்கும். அதனால சுகிம்பகலேதா. அப்பா நாரதரே என்ன கேட்கிறேளே, ஆச்சாரியனாக தேர்ந்தெடுப்பதற்கு காரணம் என்? அந்த சிறு குழந்தையின் மனரச குளிர வைக்க செய்ததே நீர்தானே. அதனால உங்களை ஆச்சாரியனா ஏற்பதில் எனக்கு என்ன கடினம்னர். சபனிமாதயோ சுருச்சிச்சே கர்ணசூலமைன மாட வீணுல சுருக்கன தாளக ஸ்ரீஹரிணி ஞானிச்சி சுகிம் பகலேதா. சபனிமாதயோ சுருச்சிச்சே கர்ணசூலமைன மாட வீணுல சுருக்கன தாளக ஸ்ரீஹரிணி ஞானிச்சி சுகிம் பகலேதா. யடு கன கன ருச்சிரா கன வசன நின்னு. சபனிமாதயோ சுருச்சிச்சே கர்ணசூலமைன மாட வீணுல சுருக்கன தாளக ஸ்ரீஹரிணி ஞானிச்சி சுகிம் பகலேதா. சபனிமாதயோ சுருச்சிச்சே கர்ணசூலமைன மாட வீணுல சுருக்கன தாளக ஸ்ரீஹரிணி ஞானிச்சி சுகிம் பகலேதா. யடு கன கன ருச்சிரா கன வசன நின்னு. ஆஹா. அப்போ தியாகராஜர் இதை ஸ்ரவணித்தவர் சொன்னார், நாரத மகரிஷியே இதற்கு ஒரு காரணம் சொன்னேன், ஆனாலும் எனக்கு துக்கம். நாரதருக்கு ஒரு கவலை வந்துடுச்சு, என்னால துக்கமா? இல்லப்பா, எனக்கு சிறு வயதில் நான் செய்த அபச்சாரங்களினால் வருத்தம். தியாகராஜரே நீரா சிறு வயதில் தவறு செய்தீர்? என்ன தவறு செய்தீர் சுவாமி, அதை சொல்லும். தியாகராஜர் சொன்னார், சின்ன வயசுல, இது ஒரு வேடிக்கைக்கு ஆராய்ச்சியாளர்களே சொல்வா, இன் யோர் யங்கர் டேஸ், அதாவது ஹை ஸ்கூல், காலேஜ்,
நீங்கள் வந்து லெஃப்ட் ஐடியாலஜியை பேசாமல் போனால் தவறே ஆகிவிடும். ஏன்னா எல்லாருக்கும் அந்த ரேஷ்னல் தாட்ஸ் ஓடின்னு இருக்கு. இந்த 15லேருந்து 25 இருக்கு பாருங்க, நிறைய கேள்விகள். கேள்விகளின் நாயகனேன்னு ஒருத்தருக்கு டைட்டிலே கொடுத்துடலாம். எல்லா குழந்தைகளும் கேள்வி கேட்பா. நீங்கள் ஜெயா டிவிலாம் ரசிச்சுட்டு இருக்கேள், நிறைய பெற்றோர்கள், தாத்தா பாட்டி, இளைஞர்களும் பல பேர் பார்த்துட்டு இருப்பேள். உங்களுக்கு தெரியும், இன்றைய காலகட்டத்து இளைஞர்கள் பல கேள்விகள் கேட்கின்றார்கள். அடியேனே நிறைய இடத்துல சந்திக்கும் போது பெற்றோர்கள், தாத்தா பாட்டிலாம் சொல்லுவா, ஐயோ என் குழந்தையெல்லாம் கேள்வி கேட்குறத பார்த்தா சார் எனக்கே பயமாக இருக்குது, பாதி கேள்வியே புரிய மாட்டேங்கிறது, அப்புறம் தானே பதில் சொல்கிறதுக்குங்கிறா. ஒரு அனுபவம் சொல்கிறேன், நீங்கள்லாம் ஜெயா டிவி நேயர்கள்லாம் ரசிப்பேள். ஒரு விதேசத்துக்கு யாத்திரை போயிருந்தோம். போயிட்டு திரும்பி வரும்போது ஒரு ஏர்போர்ட்டில் வந்து எங்களோட வந்தவன் அநேகம். அதில் வந்து ஒரு தம்பதியினர், அவளுக்கு ஒரு குழந்தை. அந்த குழந்தை ரொம்ப பாடாக படுத்தின்னு இருந்தது அப்பா அம்மாவை. அப்பா அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. துஷ்யந்த் மாமா சும்மா தான் உட்காந்துருக்கார். அவர் கதையெல்லாம் சொல்லுவார், ஜெயா டிவிலையும் சொல்லுவார், போய் கேளு அப்படின்னு கொடுத்து என்கிட்ட அனுப்பிச்சுட்டா. அந்த குழந்தை வந்தது. அந்த குழந்தையை கேட்டேன், உன் சாய்ஸ், நான் என்ன கதை சொல்லட்டும் அப்படின்னு. அந்த குழந்தை சொல்லிது, கணேஷா கதை சொல்லு, பிள்ளையார் கதை சொல்லு. நான் சொன்னேன், எனக்கு தெரிஞ்சது எனக்கு ஏதோ தெரிஞ்ச 2 வார்த்தை. அம்பாள் வந்து ஒரு பிள்ளையை உருவாக்கினாள். தான் குளியலறைக்கு செல்வதற்கு பூர்வம், பிள்ளாய் நீ ரக்ஷகனாக இருக்க வேண்டும், யூ ஷுட் பி த பாடி கார்டுன்னு வெளியில் வச்சுட்டு போயிட்டா. சிவபெருமான் வந்தார், ஸ்வபுத்திரன் அவருக்கு தெரியல. அவருக்கும் இந்த குழந்தைக்கும் ஒரு வாதம் ஏற்பட கடைசியில் வந்து சிரச்சேதனம் ஆயிடுத்து. அந்த குழந்தையின் தலை உருண்டு விழுந்தது. உடனே நாராயணன் வந்தார். அம்பாள் சொன்னால், எனக்கு என் குழந்தைக்கு எப்படியாவது உயிர் கொடுக்க வேண்டும்னு சொல்ல எங்கோ இருந்த ஒரு ஆணையின் சிரசை எடுத்து கொண்டு வந்து இந்த குழந்தையோட பாடிக்கு ஃபிட் பண்ணிவிட்டா. இப்போ இவர் தான்ப்பா கணபதி, கணேஷா, விநாயகா, பிள்ளையார் எல்லாம் சொல்லிட்ட. கதை முடிஞ்சு கொடுத்துன்னு நினச்சேன். இப்போ தான் அது ஆரம்பிக்குது. அது கேட்குறது, ஏன் சார் ஒட்டி வைக்கிறதா இருந்தால் கீழே விழுந்த தலையே ஒட்டி வச்சுள்ளாமே, எதுக்கு பிள்ளையார் அது யானையின் தலையை ஒட்டி வைக்க வேண்டும்? அப்போ தான் எனக்கு தோணித்து, ஓஹோ இந்த மாதிரி ஒரு கேள்வி இருக்குது போல இருக்குது. எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா, கேள்விகள் அநேகம். ஆனால் அடியேனுக்கு தெரிஞ்சவரை சொல்கிறேன், சனாதன தர்மத்தில், ஹிந்து மதத்தில் பக்தி ஸ்ரத்தையோடு, அதாவது இந்த கேள்விக்கு பதில் தெரிந்தால் என் வாழ்வு சுகம் பெறும் என்கின்ற நினைப்போடு கேள்விகள் கேட்டால் ஆச்சாரியர்கள் அனுமதி கொடுப்பார்கள். ரொம்ப சத்தியா சொல்லுவாப்பா, கேள்வி கேளேன், தப்புன்னு இல்லையே. இப்போ கேள்வி கேட்டதுனால நீ மதத்துக்கு விருத்தமாக போகிறேங்கிறது அர்த்தம் இல்லையே. கேள்வி கேட்கலாம். ஆனால் கேள்வி எந்த கேள்வியாக இருக்க வேண்டும்? நமக்கு புரியும் வரை இருக்க வேண்டும். வாழ்வாதாரத்தில் ஒரு நல்ல நிலை வர வேண்டும். நம்ம புத்திக்கு நல்ல கோட்பாடு இருக்க வேண்டும். எந்த கேள்வியை கேட்டால் எதிராளி திகைத்து போகிற நாக்கு பிடுங்கிக்கிற மாதிரி கேள்வி கேட்கணும்னு நினைக்கக்கூடாது. அதை தான் தியாகராஜர் சொல்கிறார் நாரதர்கிட்ட, சின்ன வயசுலேருந்து கேள்வி கேட்டேன், அது தர்க்கத்துக்காக கேட்கல, குதர்க்கத்துக்காக கேட்டேன். அதனால தான் சொல்கிறார் சிறுத பிராயமு. தெலுங்கு பாஷையில் சிறுத பிராயம்னா சின்ன வயசில். நாடே பஜனாமிருத ரசவிஹீன குதர்க்குடைன, பகவன் நாமாவில் உண்டான ரசத்தில் இருக்கக்கூடிய அனுபவத்தை கொள்ளாமல் குதர்க்குடைன, ஏதாவது ஒரு கேள்வி, எங்கே இருக்கின்றார் கடவுள், வாஷ் பேசனில் இருக்கின்றாரா, நான் அங்குதானே பல் தேய்க்கின்றேன், என்னென்னவோ சம்பந்தம் இல்லாமையே கேள்வி கேட்டு என்னுடைய சின்ன வயசில் எத்தனையோ விஷயங்களை நான் கிரகிச்சிருக்கலாமே. சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் திருமலை திருப்பதியின் வசத்தியை பற்றி பாடுறார், அதை கற்றுருக்கலாமே. வள்ளுவனார் திருக்குறளில் 1330 பாடல்கள், குறள் என்னமா பாடியிருக்கார். ஆழ்வார்களின் திரட்டு 4000 திவ்ய பிரபந்தம். ரிஷிம் ஜுஷாமஹே கிருஷ்ண திருஷ்ணா தத்வமிவோத்திதம் சஹசிரசாக்காம் யோத்ராட்சீம் திராவிடீம் பிரம்மசம்ஹிதாம் என்று திராவிட வேதம் என்று கொண்டாடப்படக்கூடிய திருவாய்மொழியை நான் கற்றுருக்கலாமே. எத்தனை பாடல்கள், எத்தனை கம்பராமாயணத்து 10,348 பாடல்கள் பயின்று இருக்கலாமே. வில்லிபுத்தூராரின் பாரதம் கற்றுருக்கலாமே, நளவெம்பா கற்றுருக்கலாமே. அதை விட்டுட்டு கடவுள் இருக்காரா இல்லையான்னு இதுலையே விசாரம் பண்ணிவிட்டேனே, குத்தர்க்கம் பண்ணிகிட்டே இருந்தேனே. தியாகராஜர் சொல்கிறார், சிறுத்த பிராயமும் நாடே பஜனாமிருத ரசவிஹீன குதர்க்குடைன ದುಡುಕೂಗಲನ್ನರ್. ಚಿರುತ ಪ್ರಾಯಮು ನಾಡೆ ಭಜನಾಮೃತ ರಸವಿಹೀನ ಕುತರ್ಕುಡೈನ. ಚಿರುತ ಪ್ರಾಯಮು ನಾಡೆ ಭಜನಾಮೃತ ರಸವಿಹೀನ ಕುತರ್ಕುಡೈನ ದುಡುಕೂಗಲ ನನ್ನೇ ದೂರ ಕೊಡುಕು ಚಿರುತ ಪ್ರಾಯಮು ನಾಡೆ
ಭಜನಾಮೃತರಸವಿಹೀನ ಕುತರ್ಕುಡೈನ ಚಿರುತಪ್ರಾಯಮೂನಾಡೆ ಭಜನಾಮೃತರಸವಿಹೀನ ಕುತರ್ಕುಡೈನ ದುಡು ಕೂಗಲ ನನ್ನೇ ದೂರ ಕೊಡುಗು இது ஒரு தப்பு தானோ அப்படின்னு கேட்டார் நாரத மகர்ஷி தியாக பிரம்மத்தை பார்த்து. தியாகராஜர் சொன்னார், ஏன் சுவாமி இப்பதான் லிஸ்டே ஆரம்பிச்சிருக்கேன், வேற என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்கேன் தெரியுமான்னார். என்னப்பா தப்பு பண்ணேன்னார். நாம் நம் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய மனிதர்கள், பெண்ணோ ஆணோ யாராக இருப்பினும் எல்லாரும் ஒரே எக்கனாமிக் ஸ்டேட்டஸில் இருப்பாங்கிறது இல்லை, பொருளாதார தட்டு ஒரே தட்டில் இருப்பாங்கிறது இல்லை. சில பேர் ரொம்ப ஓஹோ ஆஹோன்னு பணக்காராளாக இருப்பா, சில பேர் ஏழையாக இருக்கலாம், பல பேர் மிடில் கிளாஸாக இருக்க நடுத்தர வர்க்கமாக இருக்கலாம். ஆனால் நம்ம புத்தி, நாம் பழகக்கூடிய விதம் எப்படி இருக்கணும்னா, பணக்காரனோ ஏழையோ ஒரே விதத்தில் தானே இருக்க வேண்டும். ஏழை அதே அன்பை காண்பித்தால் நம்ம அதை திரஸ்காரம் பண்ணுறதும், பணக்காரன் ரொம்ப நம்ம பக்கம் கண் வச்சு கூட பார்க்க மாட்டான், ஆஹா ஓஹோன்னு அவளை புகழறதும், இது சரியில்லையேன்னு தியாகராஜர். பணம் இன்று வரும் நாளை போகும். இன்றைக்கி நான் இந்த குர்த்தாலாம் போட்டுன்னு ஜம்முன்னு இருக்கேன், நாளை இல்லாமலும் இருக்கலாம். எப்போ பெருமாள் நமக்கு கொடுப்பார், எப்போ எடுப்பார்னு தெரியாது. எத்தனையோ பணக்காரர்கள், இந்த ஆங்கிலத்தில் சொல்வாளே ராக்ஸ் டு ரிச்சஸ், ரிச்சஸ் டு ராக்ஸ்னு, எப்போ வரும் எப்போ போகும்னு தெரியாது. ஆனால் நம்ம எண்ணம் எப்படி இருக்கணும், அந்த எதிரில் இருக்கக்கூடிய சுவாமியினுடைய மனசளவில் தான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணுமே ஒழிய எக்கனாமிக் ஸ்டேட்டஸை வச்சு இருக்கக்கூடாது. தியாகராஜர் சொன்னார், அப்பா நான் சின்ன வயசில் பணக்காரன் எனக்கு ஏதோ நல்லது செய்வான் என்று நினைத்து என்னுடைய வயிற்றை நிரப்ப வேண்டும் இல்லையா. இப்போ உதர நிமித்தம் பகுகிருத வேஷம்பா, ஒரு வயிற்றில் போய் ஒரு சாத்தஞ்சாதமோ ஒரு குழம்பு சாதமோ தயிர் சாதமோ போகிறதுக்கு யார் யாரையோ புகழ வேண்டியதாக இருக்கே, அதை தான் வருத்தப்படுறார். பரதனமுல கொறுக்குநொருல மதி கரக பலிகி கடுப்பு நிம்ம திரிகி நட்டி, யார் யாரையோ புகழ்ந்தேனே, அதை இன்னைக்கு நினச்சிண்டு நான் வருத்தப்படுறேன். ஐயோ சின்ன வயசில் ராமநாம பஜனம் பண்ணுறதுக்கு பதிலாக உட்காந்துண்டு யார் யாரோ பணக்காரன் எனக்கு இத்தை பண்ணுவான் அத்தை பண்ணுவான் நினச்சிண்டு நான் என்னுடைய நாழையெல்லாம் வீணடித்தேனே என்று நினைத்து வருத்தப்படுகின்றேன் என் ஆச்சாரியனான நாரத மகரிஷியேன்னர். పరధనముల కొరకునురుల మది కరగ పలికి కడుపు నింప తిరిగినట్టి పరధనముల కొరకునురుల మది కరగ పలికి కడుపు నింప తిరిగినట్టి దుడు కూగల నన్నే దూర కొడుకు బ్రోచుల. நாம் அத்தனை பேரும் குடும்பஸ்தர்கள் தான். நீங்கள் பார்த்துட்டுருக்கீள், இவ்வளோ லட்சக்கணக்கான பேர் பார்த்துட்டுருக்கீள். சொல்லும் நாங்கள், பாடும் நாங்கள், கேட்கும் நீங்கள், எல்லோரும் ஒரு விதத்தில் குடும்பத்தோடு சம்பந்தம் பெற்றவர்கள் தான். பத்திக்கு பத்னியோ பத்னிக்கு பத்தியோ, இதுக்கு இவாளுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு குழந்தையோ பேரம்பேத்தியோ எதுவாக இருந்தாலும் நமக்கு இதெல்லாம் வாழ்க்கையில் ஒரு விதமான அட்டாச்மெண்ட். ஆனால் இந்த அட்டாச்மெண்ட் எந்த அளவுக்கு போயிடுத்துன்னா பகவன் நாமாவில் ஈடுபட முடியாத அளவுக்கு போயிடுது. நிறைய பேர் சொல்வா, சுவாமி 60 ஆனோன்னு சின்ன வயசில் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டேன் சுவாமி, இவாளுக்கு அவளுக்குன்னு உழைச்சி உழைச்சி தேஞ்சு போய் இப்போ பகவன் நாமா சொல்லணுங்கிற ஒரு அபிருச்சி இருக்குது, ஆனால் அது மனசில் நிற்க மாட்டேங்கிறது. வால்மீகி மகர்ஷியின் ஸ்வச்சரித்திரத்தை பார்த்தோம்னா நமக்கு அந்த பாடம் ஏற்படும். வால்மீகி பிருகுகுலத்தில் தோன்றியவராக இருப்பினும் பார்கவராக இருப்பினும் காட்டில் வேடுவர் ஜாதியினரோடு பழகி 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 காட்டிலேயே இருந்து பகவன் நாமாவில் அவ்வளவு அபிருச்சியில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் யாரெல்லாம் அந்த பக்கமாக போவாளோ, ஆங்கிலத்தில் சொல்வா பாசர்ஸ் பைன்னு, அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய தனம் நகையெல்லாம் பறித்து கொள்ளையடித்து தன்னுடைய குடும்ப ஜீவாதாரத்தை காப்பார். ஒரு முறை பொன்வேந்த வீணை, அந்த வீணைக்கு மகதி என்று பெயர். அந்த மகதியை சுமந்து கொண்டு வந்த மகர்ஷி தான் நாரதர். நாரதருடைய பளபளபளான் இருக்கக்கூடிய அந்த வீணையை பார்த்து விட்டு நாம் அதை அபகரித்து நோண்டி அந்த நகையை அந்த சொர்ணத்தெல்லாம் எடுத்து வித்து கித்து அது ஒரு சவரனா தேராதா என்கின்ற எண்ணத்தில் பறிக்கணும்னு போனார். அப்போ நாரதர் ஒன்று கேட்டார், ஏண்டாப்பா நீ வேணா வீணையை வச்சுக்கோ, ஆனால் ஒன்றும் இன்னொருவர் சம்பாதித்த சொத்தை நீ அபகரிக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயே,
இதை அபகரிப்பதால் ஒன்று எண்ணம் ஏற்படுகின்றது உனக்கு அபகரிக்க வேண்டும் என்று, டு ஸ்டீல், தட் மென்டாலிட்டி, அந்த புத்தி இருக்கே திருடனம்னு. ரெண்டாவது, திருடின பொருள் நீ திருடுற, அதை நீ வச்சுக்கணும்னு நினைக்கிற, இதனால பாவம் ஏற்படுமே ஐயா, அந்த பாவ மூட்டையை யாரப்பா உனக்கு பங்கு போட்டுப்பா? அந்த சமயத்தில் கொள்ளக்காரராக இருந்த அவர் சொன்னார், என் குடும்பத்துக்காக நான் இந்த பொண்ணை எடுத்துன்னு போறேன், இதனால வரக்கூடிய பாவத்தை அவ எடுத்துக்க மாட்டாளா என்று கேட்டார். நன்னா உன் குடும்பத்தை நீ புரிஞ்சுட்டுக்கே, போய் கேட்டுட்டு வானார் நாரதர். குடும்பத்துக்கு போனார், பத்னியை பார்த்தார், குழந்தைகளை பார்த்தார், அப்பா அம்மாவை பார்த்தார். பாரு, நான் வந்து ஒரு ஸ்வர்ணமயமான வீணையை எடுத்துன்னு வந்திருக்கேன், ரொம்ப நன்னா இருக்கே வீணை, அடுத்த கச்சேரியில் வாசிச்சுடலாம். வாசிக்கிறதுக்குள்ள ஸ்வர்ணத்தை நோண்டி எடுத்துடலாமே. ஆனா இதனால ஏதோ பாவம் வருங்கிறாளே, அதெல்லாமும் நீங்க பங்கு எடுத்துப்பேள் இல்லையான்னா அப்பா அம்மா பத்னி குழந்தைகள்லாம் சிரிச்சு கொடுத்து, ஏண்டாப்பா ஸ்வர்ணத்தை எடுத்துப்போம், நீ ஏதாவது இட்லி தோசை எடுத்துன்னு வந்தால் எடுத்துப்போம், பாவத்தை நாங்கள் ஏன் பிரித்து எடுத்துப்போம் அப்படின்னு கேட்ட பொழுது அந்த ஒரு நொடி பொழுது போரும் ஞானோதயம் ஏற்பட்டது. நம்ம சேர்த்து வச்ச சொத்தை குழந்தைகள் எடுத்துப்பா, பாவ மூட்டையை ஒருத்தரும் எடுத்துக்கவே மாட்டான். அப்போதுதான் தோணித்தாம் இவருக்கு, இவ்வளவு நாளா பத்னி பதி அம்மா அப்பா குழந்தைகள் பேரன் இப்படி ஓஞ்சு 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 கஷ்டப்பட்டு சேர்த்தேனே, ஒத்தருமே பாவத்தை எடுத்துக்கிறேன்னு சொல்லலையே. அப்படின்னா இவர்களையெல்லாம் தியஜித்து நாம் ராமநாமாவில் ஈடுபட வேண்டாமா என்று நினைத்து ஈடுபட்டார். அவர் மீது கரையான் புற்று கட்டியது. வல்மீகம் என்கின்ற புற்றினுள் ஏற்பட்டதால் வால்மீகி வல்மீகத ஸ்ரவணதோ வசுதாத்மனஸ்தே ஜாதோ பபூவ சமுனிஹி கவிசார்வபௌமஹா கோதே கிமத்புதமிதம்னு கேட்டார் சுவாமி வேதாந்த தேசிகன். அதுபோலே இந்த வால்மீகி ஏற்பட்டார். அந்த வால்மீகி மகரிஷிக்கும் தியாகராஜருக்கும் ஏற்படக்கூடிய பேச்சுவார்த்தையில் தியாகராஜர் சொன்னார், நான் கூட தான் சுவாமி உங்களை மாதிரி சின்ன வயசுலேருந்து பத்னி அம்மா அப்பா குழந்தைகள், அதுவும் குழந்தைகள் அது பெரிய வானர சைன்யமாக இருக்குது, அதுக்கெல்லாம் சேர்த்தேனே. திருஷ்டிக்கு சாரம்பகு லலனா சதன அர்பகசேன, அர்பகசேனம் அந்த குழந்தைகளுடைய ஒரு கூட்டம். அமித தனாதுலனு தேவநெர நம்மிதினி காக்கனு பதாப்ஜ பஜனம்பு மரச்சின, பெருமாளுடைய பாதார விந்தங்களை மறந்து சேர்த்தேனேன்னர். दृष्टिकी सारम्भगुललना सदनार्हगसेनामिदधना दुदनु देवानि देवनरनम्मिति निगाकनुपदा भजनम्बुमरचिन दृष्टिकी सारम्भगुललना सदनार्हगसेनामिदधना दुदनु देवानि देवनरनम्मिति निगाकनुपदा भजनम्बुमरचिन ತುಡುಕೂಗಲ ನನ್ನೇದೋರ ಕೊಡುಕು ಚೂರ ದೃಷ್ಟಿಕಿ ಸಾರಂಭಗುಲಲನ ಸದನಾರ್ಹಗಸೇನಾಮಿದಧನ ದುದನು ದೇವಾನಿ ದೇವನರ ನಮ್ಮಿದಿ ನಿಗಾಕನುಪದ ಭಜನಂ ಮರಚಿನ ದೃಷ್ಟಿಕಿ ಸಾರಂಭಗುಲಲನ ಸದನಾರ್ಹಗಸೇನಾಮಿದಧನ ದುದನು ದೇವಾದಿ ದೇವನರ ನಮ್ಮಿದಿ ಗಗನುಪದಾಬ್ಜ ಭಜನಂ ಮರಚಿನ ತುಡುಕೂಗಲ ನನ್ನೇದೋರ ಕೊಡುಕು சிறு வயதில் குதர்க்கம் செய்தேன், பஜனாமிரதத்தில் ஈடுபடாமல் என் வாழ்நாளையெல்லாம் கழித்தேன். அதே சமயத்தில் இன்னொருவர் பணக்காரன் என்பதற்காக மட்டுமே அவனை புகழ்ந்து 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 என்னுடைய தனத்தையெல்லாம் சேகரித்தேன். குடும்பத்துக்காக பிள்ளைகளுக்காக வாழ்ந்து வாழ்ந்து தேய்ந்தேன். அப்பா நாரதரே, எனக்கு ஏதேனும் ஒரு வழி உண்டோ? உண்டப்பா, நீ யாரை பஜிக்க வேண்டும் என்று நினைக்கிறாய் சொல் என்று கேட்டாராம். அதற்கு தியாகராஜர் பதில் சொன்னார், பால்வடியும் முகத்தோடு கூடியவனை நான் தியானிக்க வேண்டும். அது என்ன பால்வடியும் முகம்னா, சர்வலோகேஸ்வரன் ஏஷநாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவ நிகேதனா நாகபரியங்கமுத்ஸ்ருஜ்ய ஹியாகதோ மதுராம் புரிங்கிறது புராண வாக்கியம்.
சர்வலோகேஸ்வரன் ஆதியம்சோதி உருவை அங்கு வைத்து இங்கு பிறந்தார் ஆழ்வார். அவர் பிறந்தார் இல்லையா, வைகுண்டத்தில் காலியாக எடுத்தா அட்ரஸ் எல்லாம் வைகுண்டம் காலி சார், இப்போ பூமியில் பிறந்துட்டார்னு இல்லை, ஆதியம்சோதி உருவை அங்கு வைத்து இங்கு பிறந்த, அங்கும் அவனே இங்கும் அவனே. அதுதான் ஜீவாத்மாக்கும் பரமாத்மாக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். விபுத்வே சதி சேதனத்துவம் பரமாத்மா, அணுத்வே சதி சேதனத்துவம் ஜீவாத்மா. அணுத்வே நம்ம ஜீவாத்மா ஞானமயம்தான், ஆனால் இந்த இடத்துல மட்டும்தான் இருக்குது. இப்போ நான் ஜெயா டிவிலேன்னு பேசும்போது உங்கள் டிவியில் வேணால் வருவேனே ஒழிய ஒரு இடத்துல தான் இருக்கேன். உங்கள் ஆத்து பக்கத்தில் உங்கள் பக்கத்துலேயே உட்காந்து பேசிகிட்டு இருப்பேன், நீங்கள் விடுவேளா முதல்ல. அதனால் நான் ஒரு இடத்துல உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். அணுத்வே சதி சேதனத்துவம். ஆனால் பரமாத்மா விபுத்வே சதி சேத்தனத்துவம், சைத்தன்யம் உண்டு, எல்லா இடத்துலையும் இருப்பார், ஒரே சமயத்தில் எல்லா இடத்துலையும் இருப்பார். அதனால தான் அந்த குழந்தையான பிரகலாதன் சொன்னான், சர்வத்திர அஸ்தி சதா அஸ்தி, எல்லா இடத்துலையும் இருக்கார்ப்பா என்னுடைய ஹரி. அப்போ தான் பகவானுக்கே தெரிஞ்சுதான் நம்ம எல்லா இடத்துலையும் இருக்கணும். நான் எல்லா இடத்துலையும் வியாபிச்சாராம். ஏன்னா இந்த அசடி எதை தட்ட போகிறதுன்னு தெரியாது ஹிரண்யகசிபு. அதனால் திரைலோக்கியமே ததகிலம் நரசிம்ம கர்ப்பம் என்று எல்லா இடத்திலும் வியாபித்தான் எம்பெருமான். அதுபோலே சர்வலோகேஸ்வரன் ராமாவதாரம் எடுக்கிறாரோ தத்தே பிரத்யக்ரதாரா தர லலிதகலா யாவலி கேலிகாரம் லாவண்ய சேகசாரம் சுக்ருதி ஜனதிருஷாம் பூர்ண புண்ணியாவதாரம் லக்ஷ்மி நிஷங்கலீலா நிலையமமிருதஸ்யந்த சந்தோஹமந்தா சிஞ்சது சஞ்சிந்தகானாம் வபு அனுகலையே மாருதாகாரநாத நர்பட்டத்ரி. பெருமாள் கிருஷ்ணாவதாரமோ ராமாவதாரமோ எடுக்கும்போது ரொம்ப இன்னசென்ட்டாக இருப்பார். சுவாமி இவர் தானே உலகத்தை சிருஷ்டி பண்ணார், பார்த்தா அப்படி தெரியவே தெரியாது, பால்வடியும் முகமாக இருக்கும். திருமுகத்தை பார்த்தா எப்படி இருப்போம், பார்த்தா ராமரையோ கிருஷ்ணரையோ பார்த்தா ஸ்ரீ மகாலட்சுமியின் சாநித்தியம் தெரியும். மகாலட்சுமி என்றாலே அழகான ஒரு செழிப்பு இருக்க வேண்டும். நம் தமிழகத்தில் பாரதத்திலே சுச்சுங்க, நம் முழு பாரத தேசம், முக்கியமாக தமிழகத்தில் நம்ம வீட்டு வாசலில் கார்த்தால தாய்மார்கள் அத்தனை பேரும் கோலமிட்டு சாணியை தெளித்து கோலமிட்டு அழகாக அந்த கோலத்துக்கு நடுவில் புஷ்பத்தை எல்லாம் வைத்து தோரணம் கட்டி மங்களகரமாக இருக்கும் பாருங்க. இதில் நீங்கள் ரொம்ப பணக்காரராக ஏழையான்னு பார்க்க வேண்டாம். இதெல்லாம் நீங்கள் கோலத்தை இட்டு அழகாக அந்த பூசண்டெல்லாம் தொங்க விட்டுவிட்டு மாவலை கட்டுங்கோ, சாதாரண சின்ன வீடு கூட மாளிகை மாதிரி இருக்கும். அப்படியே ரெண்டு வழக்கெல்லாம் இப்போ கார்த்திகை மாதம் வந்துருத்துன்னு வச்சுக்கோ, உடனே எல்லா பக்கமும் வழக்கு ஏற்றிடுவா. திருக்கார்த்திகை பண்டிகையெல்லாம் வந்துட்டு எல்லா பக்கமும் வழக்கு, என்ன அழகாக இருக்குது, பளபளான்னு இருக்கே. இப்போ நீங்கள் ஒன்றுமே இல்லை, இப்போ நாங்கள் ஒரு இடத்துல பேசின்னு இருக்கோம் இல்லையா, உங்களுக்கு ஜெயா டிவியில் என்ன பளிச்சுன்னு இருக்கு பாருங்க. இதுதான் ஸ்ரீ என்கின்ற மகாலட்சுமி தங்கக்கூடிய இடம். மகாலட்சுமி தங்க வேண்டும் என்றால் செழிப்பாக இருக்க வேண்டும். அவள் தங்கினால் செழிப்புண்டு. சர்வலோகேஸ்வரன் அவதார காலத்தில் பால் மட்டும் வழியாதான், இன்னசென்ட் மட்டும் கிடையாதான், ஸ்ரீ மகாலட்சுமி தங்குறாளாம். அதனால நான் தியானிக்கக்கூடிய பகவான் இப்படி இருக்க வேண்டும்னு தியாகராஜர் பாலுகாரு மோமுன ஸ்ரீ அபார மகிம தனரு நின்னு கனகன ருச்சிரா. பளபளான்னு கனகம் ஸ்வர்ணத்தை போல் ஆப்ரணகாத்து சர்வையேவ சுவர்ணஹா ஹிரண்ய ஸ்மஸ்ருஹு ஹிரண்யகேஷஹான்னு சாந்தோக்கியம் சொல்றது. பளபளான்னு பொன்னிவர் மேனி மரதகத்தின் பொங்கிளம் சோதி அகலத்தாரம் மின்னிவர் வாயில் நல் வேதம் போதும் வேதியர் வானவராவர் தோழி என்னையும் நோக்கி என் அல்குலும் நோக்கி ஏந்திளங் கொங்கையும் நோக்குகின்றார் அன்னே என் நோக்கும் அஞ்சுகின்றேன் அச்சோ ஒருவர் அழகியவான்னு நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய சௌந்தர்யராஜன் பெருமாள் நாகை அழகியாரை திருமங்கை ஆழ்வார் நாலுகவி பெருமாள் பாடுகின்றார். பொன்னிவர் மேனி, பொன்னிவர் மேனி என்பதைத்தான் தியாகராஜர் தமிழகத்தில் தானே வாழ்ந்தார். அதனால் அப்படியே திருமங்கை ஆழ்வார் பாசுரத்தை கேட்டார், அவர் தமிழில் பாடியிருக்கார். தமிழ் மொழியை ஆதாரமாக வைத்துக்கொண்டு அப்படியே தெலுங்கில் மொழிபெயர்த்தார் கனகன ருச்சிரா என்று. ஸ்ரீ அபார மகிமதன ரூப ஸ்ரீ அபார மகிமதன ரூப கனகன ருச்சிரா கனக வசன. பால் வடியும் முகமாக இருந்தால் மட்டும் போதுமா? அந்த முகத்தில் ஸ்ரீ மகாலட்சுமி தங்கினால் மட்டும் போதுமா என்று கேட்டார் நாரதர் தியாகராஜர் கிட்ட. அதுக்கு தியாகராஜர் சொன்னார், அவன் எவன் ஒருவனை நான் தியானிக்க வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அவன் தரித்து வரக்கூடிய ஆடை
நீங்கள் தமிழகத்திலே பாருங்கோ, காஞ்சிபுரத்துலேருந்து ஆரம்பிங்க. காஞ்சிபுரம் பட்டு, ஆரணி பட்டு, தாராசுரம் பட்டு, திரிபுவனம் பட்டு, சின்னாலம் பட்டு, இப்படி போயிட்டே இருக்கலாம். குட்னி, அதே மாதிரி ஐயம்பேட்டையில் இருக்கக்கூடிய, எங்கே பார்த்தாலும் தமிழகம் என்பது நான் சொல்கிறது சங்க காலம் தொடங்கி ரொம்ப செழிப்போடு இருக்கக்கூடிய நாடு. பகவத் அனுகிரகம் பூர்ணமாக கிடைச்ச ஒரு இடம். எங்கே போனாலும் பட்டு பட்டு பட்டுன்னு இருக்கு. அப்படின்னா அந்த வஸ்திரம் பளபளான்னு இருக்க வேண்டாமா? அதனால தான் சொன்னார், உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்கமலை துதிக்கின்றனர் அபிராம பட்டர். அந்த உதிக்கின்ற செங்கதிர் எப்படி பளிச்சுன்னு இருக்கோ, அந்த மாதிரி பளிச்சுன்னு ஆபரணங்களை தரித்தவனை நான் தியானிக்க வேண்டும். பாலார்காப சுச்சேல, சேல என்றால் வஸ்திரம், சுச்சேல நல்ல வஸ்திரம். மணிமய மாலாலங்கிருத கந்தர, கழுத்தில் என்ன தரித்திருக்க வேண்டும் நான் தியானிக்க கூடியவன்? மணிமய மாலாலங்கிருத, மணிகள் சொல்கிறோம் இல்லையா, the rubies of Myanmar, the sapphires of Sri Lanka, the tanzanites of Tanzania, the opals of Australia, the pearls of Tuticorin, the gold of South Africa, the diamonds of Kimberley, எல்லாத்தையும் வச்சு அழகான ஒரு அட்டிகை இருக்கணுமா. மணிமய மாலாலங்கிருத கந்தர, கந்தர கந்தரம்னா கழுத்து, அழகான சங்கு கழுத்து. கம்புக்ரீவம், கம்புக்ரீவம்பா, கம்புக்ரீவம்னா என்ன? சங்கு கழுத்து. நீங்களே பாருங்களேன், சில சமயம் வீட்டில் ஒரு வேலையும் இல்லை, இப்போ நீங்கள் கதையெல்லாம் கேட்டாச்சு, சும்மா இப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கூராக ஒன்று இருக்கும். அதனால தான் பெரியோர்கள் இதை காவியத்தில் ரசிக்கும்போது, சாகித்யத்தில் ரசிக்கும்போது ஒரு சங்கு இருக்குங்கிறா. இந்த வேடிக்கைக்கு சொல்கிறேன், இந்த திரைப்படங்கள்லாம் இந்த அடிதடி வரும் பாருங்க, அது ஹீரோ வில்லனுக்கெல்லாம் அவர் வேடிக்கை, அவர் நிறைய உபன்யாசம் கேட்டிருக்கார், மார்கழி உற்சவம்லாம் கேட்டிருக்கார். அதனால தான் சொல்கிறார் சங்கு அறுத்துருவேங்கிறார். நிறைய உபன்யாசம்லாம் கேட்டிருக்காரு, அதாவது சங்கு இருக்குன்னு அவருக்கு தெரியுது. அதனால சொல்கிறார் மணிமய மாலாலங்கிருத கந்தர. அப்பேற்பட்ட பகவான், நான் தியானிக்கக்கூடிய பகவான் எப்படி இருக்க வேண்டும்? சரசி ஜாக்ஷ, ஒரு தாமரை பூத்திருக்கு, பூத்த தாமரையில் அகண்டதான் அதனுடைய இதழ் பெட்டல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த லோட்டஸ் பெட்டல் அகண்டு இருக்கு. அப்படியே பூத்திருக்கக்கூடிய தாமரையிலேருந்து 2 பெட்டலை எடுத்து வச்சா எவ்வளோ பெரிய கண்கள் இருக்கும் பகவானுக்கு. கடியவாகி புடை பறந்து மெளிர்ந்து செவ்வரியோடி நீண்டவ பெரியவாய கண்களோடு கூடிய பெருமாள். பகவத் ராமானுஜர் சொல்றார், கம்பீராம்ப சமுத்பூத சுமிருஷ்டனாள ரவிகர விகசித புண்டரீகதள அமல ஆயதேக்ஷணா. அப்பேற்பட்ட சரசிஜாக்ஷன் பெருமாளுடைய நேத்திரங்கள் தாமரையை ஒத்திருக்குமாம், அவனை நான் தியானிக்க வேண்டும். சரசிஜாக்ஷ வர கபோல, கொழுக்கு முழுக்குன்னு இருக்கணுமா. ஸ்ரீமன் நாராயணியம் என்கின்ற அந்த காவியத்தில் பக்தி பிரபந்தத்தில் நாராயண பட்டத்திரிகள் சொல்றார், குருவாயூரப்பனை பார்த்துட்டு எப்படி இருக்கான். இதை பார்க்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் தெரியும். குழந்தைகளுக்கெல்லாம் சம்மர் வந்துடுத்துனா எதுக்கு ரொம்ப பிடிக்கும்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம். உடனே அப்பா அம்மா கிட்ட ஐஸ்கிரீம் வாங்கிட்டா நீங்கள் அந்த கடைக்கு போனேன்னா ஸ்கூப்புன்னு பண்ணுவாள். அதுக்குன்னு ஒரு யந்திரம், கையில் ஒரு பிடி இருக்கும், அது அப்படி வழிச்சேன்னா அப்படியே பூகோளம் மாதிரியே ஒன்று வருது பாருங்க. அது ஸ்கூப் பண்ணுற மாதிரி நீங்கள் பச்சை மலைக்கு செல்ல வேண்டும். எமரால்டு மவுண்டனுக்கு போய் ஸ்கூப் பண்ணிவிடுங்க. இந்த பக்கம் ஸ்கூப், அந்த பக்கம் ஸ்கூப் பண்ணி கன்னத்தில் வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கான் குருவாயூரப்பனுடைய கன்னங்கள். எமரால்டு மவுண்டனில் ஐஸ்கிரீம் ஸ்கூப் வச்சா மாதிரி கன்னங்கள். அதை நல்லா பாலிஷ் பண்ணி மெழுகேற்றி பளபளன்னு ஒரு க்ரீன் கலர் மிரர். அதில் பெருமாளுடைய காதில் தரித்திருக்கக்கூடிய மகர குண்டலங்கள் அப்படியே மின்றதான். அதனால் சொல்கிறார், வர கபோல சுருச்சிர கிரீட்டதர மின்னுமா மகர குண்டலங்கள் வில்வீசும் என்கின்றாளால் கலையிலங்கு மொழியாளர் கண்ணபுரத்தம்மானை கண்டாள்களோன்னு திருமங்கையாழ்வார். அப்பேற்பட்ட காதில் சாத்தின் இருக்கக்கூடிய மகர குண்டலங்கள். கிரீடத்தை பார்த்தா 1000 சூரியர்களை ஒன்று திரட்டி உருக்கினா போல் ஒரு கிரீடமாம். அதனால கண்டவாற்றால் தனதே உலகென நின்னான்னு இருக்கக்கூடிய பகவான் கிரீடதர சந்ததம்பு மனசாரக, மனசு ஆரக, என் மனசு ஆறும் வரை என் மனசு ஆறவே இல்லைன்னு சொல்ல பாருங்க. ஆறதுன்னா என்ன, நெருப்பிலையா போட்டு வச்சா? அப்படின்னா பெருமாளை பார்க்கணும். ஆறாவமுதனன்றோ பகவான். அப்பேற்பட்ட பாலார்காப சுச்சேல மணிமயமாலங்கிருத கந்தர சரசிஜாக்ஷ வரகபோல சுருச்சிர கிரீடதர சந்ததம்பு மனசாரக கன உச்சிர
சுச்சேல மணிமயமாலங்கிருத கந்தர சரசிஜாக்ஷ வரகபோல சுருச்சிர கீடதர சந்ததம்பு மனசாரக கனக ருச்சிர கனக வசன வாராகாப சுச்சேல மணிமயமாலங்கிருத கந்தர சரசிஜாக்ஷ வரகபோல சுருச்சிர கீடதர சந்ததம்பு மனசாரக கனக ருச்சிர கனக வசன நின்னுமாலகாப சுச்சேல மணிமயமாலங்கிருத கந்தர சரசிஜாக்ஷ வரகபோல சுருச்சிர கீடதர சந்ததம்பு மனசாரக கனக ருச்சிர கனக வசன இப்படி அழகான ஆடை தரித்த பகவான், காதில் மகர குண்டலங்கள் தரித்த பகவான், பளபளான்னு மின்னக்கூடிய கிரீடத்தை தரித்த பகவான் போதுமோ என்று கேட்டார் நாரதர் தியாகராஜர் கிட்ட தியானிப்பதற்கு. கொஞ்ச நாள் தியாகராஜர் யோசிச்சு ஒரு விஷயம் சொன்னார். அடியேன் ராமாயணம் படித்தவரை நீர் என்ன படிச்சிருக்கீர் கேட்டார். ராமனை முதல் முறையாக கிஷ்கிந்தா காண்டத்தில் கிஷ்கிந்தையில் கண்ட ஹனுமான் என்புனிக்கு உருகுகின்றது அவர்கின்றது அளவியில் காதல், என் உடம்புல இருக்கக்கூடிய எலும்பெல்லாம் உருகிறதே, ஆனால் இவர் மீது வைத்துள்ள காதல் மட்டும் ஏறிண்டே போர்தே என்று ராமரை பார்த்தாராம். யார் கொல் சொல்லின் செல்வன் என்று கேட்டார் ராமர் லக்ஷ்மணனை பார்த்துட்டு. அப்பேற்பட்ட ராமபக்தி ஏற்பட்டது ஹனுமனுக்கு. ஹனுமன் முதல் முறை ராமரை பார்த்தபோது ஒரு பக்தி ஏற்பட்டது. இது பித்ருபக்தி. ஒரு தந்தையை பார்த்தால் எப்போவுமே தந்தை ஹிதத்தை உபதேசிப்பர், நல்லதை உபதேசிப்பர். தந்தையை பார்த்தவுடன் பித்ருதேவோ பவ, அப்பா இவர் தான் எனக்கு அப்பான்னு ஏற்பட்டு கொடுத்து, இனிமேல் எனக்கு வேற யாரும் வேண்டான்னு நினச்சிட்டார் ஹனுமான். அப்பேற்பட்ட ஹனுமனை பார்த்து விட்டு ராமர் சொன்னார், இதோ பிடியா கனையாழிய, சீதை போய் பார்த்துட்டு வா. சீதை போய் இவர் தேடணும்னு போகிறார். சீதையோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ காமிச்சிருக்க வேண்டாமோ? இவருக்கு சீதை எப்படி இருப்பார்னே தெரியாது. எப்படி இருப்பார் சார் உங்கள் ஆத்து மாமி அப்படின்னா, 2 கண்ணு இருக்கும், ஒரு மூக்கு இருக்கும், ஒரு வாய் இருக்கும், 2 காது இருக்கும்னா எல்லாருக்கும் தான் அது இருக்கும். இவர் பாவம் ஃபாரின் கண்ட்ரிக்கு வேற போகிறார். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஹனுமானுக்கு ஃபாரின் ட்ராவல். அதனால் ஸ்ரீலங்காவுக்கு போகிறார். பாதி ராத்திரிக்கு போகிறார். வீடு வீடாக போய் தேடிட்டு இருக்கார். மந்தோதரிய சீதைன்னு வேற நினச்சிட்டு ஆஸ்போட்டயாமா சச்சுசும்ப புச்சம் நனந்த சிக்ரீட ஜகௌ ஜகாம ஸ்தம்பானரோகம் நிபபாத பூமௌ நிதர்ஷயம் ஸ்வாம் பிரகிருதிம் கபீனாம் என்கின்ற அனுபவம் எல்லாம் ஏற்பட்டு ஒரு அந்தப்புறமாக சென்று காடு காடாகச் சென்று கடைசியில் அசோகவனத்தில் சீதையை கண்டார். கண்ட பிறகு சொல்றார், அவ்யக்த ரேகாமிவ சந்திரரேகாம் பிராம்சு பிரதுக்தாமிவ ஹேமரேகாம் துல்யசீல வயோவிருத்தாம் துல்யாபிஜன லக்ஷணாம் ராகவோர்ஹதி வைதேகீம் தஞ்சையம் அசிதேக்ஷணா. அவனுக்கு இவள், இவளுக்கு அவன் என்று ஆச்சரியமான தம்பதியா இருக்காளே நினைச்சார். எல்லாம் பார்த்துட்டு சீதை கிட்ட கனையாழியை கொடுத்துட்டு அந்த அம்மையார் கொடுக்கக்கூடிய சூடாமணியை வாங்கி இவர் மறுபடியும் ஸ்ரீலங்காலேருந்து புறப்பட்டு பாரத தேசத்துக்கு வந்தார். ராமர் கேட்டார், பார்த்தாயா, கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால் இற்பிறப்பு என்பதொன்னும் கற்பு எனப் பெயரதொன்னும் கலிரிடம் புரிய கண்டேன் உன் குலம் முன்னதாக்கி உயர்ப்புகழ்க்கு ஒருத்தியாய தன்குலம் தன்னதாக்கி தன்னை இத்தனிமை செய்தான் வன்குலம் கூற்றுக்கு ஈந்து வானவர் குலத்தை வாழ்வித்து என் குலம் எனக்கு தந்தாள் என்னினி செய்வது எம்மோய். நான் சாதாரணப்பட்ட பெண்ணையா பார்த்தேன் ராமா, ஜெகன்மாதாவை பார்த்தேன். முதல்ல ராமர் தான் பித்ருதேவோபவ எனக்கு எல்லாம் அப்பானுட்டார்.
அப்பா கிட்டேருந்து அம்மா கிட்ட போனோடனே எனக்கு எல்லாம் அம்மா தான் விட்டார், மாத்ருதேவோ பவன் விட்டார். அப்போது சர்வலோகேஸ்வரனை தியானிக்க வேண்டும், அவர் நல்ல ஆடை தரித்திருக்க வேண்டும், கொழுக்கு முழுக்குன்னு கன்னங்கள் இருக்க வேண்டும், கண்ணு தாமரை மாதிரி இருக்கணும்லாம் சொன்னார். ஓஹோ அதோட போருமான்னு கேட்டார் நாரத மகர்ஷி. தியாகராஜர் சொன்னார், இதுக்கெல்லாம் மேற்பட்டு ஸ்ரீவனிதா ஹிருத்குமுதாப்ஜ அவாங்மனச கோச்சர, என் வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாத உயரத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி ஜெகன்மாதாவின் அனுக்கிரகம் சாநித்தியம் நான் தியானிக்கக்கூடிய பகவானுக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னார். ஸ்ரீ வனிதா ஹிருத்குமுதாப்ஜ அவாங்மனச கோச்சர, ஸ்ரீ வனிதா ஹிருத்குமுதாப்ஜ அவாங்மனச கோச்சர துடுக்குகல நன்னே தூர கொழுக்கு கோச்சுர. ராமரை நான் வணங்கலாமா, தமிழ் மக்களுக்கும் ராமருக்கும் சம்பந்தம் உண்டா என்று பல பேர் இதுக்கு கேள்வி கேட்டுட்டே இருக்கா. ஒரே பதில்தான். புறநானூறு காலம் தொடங்கி சிலப்பதிகாரத்தில் இருக்கும் வார்த்தை வரை, ஆழ்வாராதியர்களின் ஈரச் சொற்கள், ஏன் திருப்புகழில் அருணகிரிநாதர் பாடிய வரை, சுவாமி தேசிகன் தன் பிரபந்தத்தில் பாடியவரை, அருணாச்சல கவிராயர் ராமநாடகத்தில் பாடியவரை, தமிழகத்தை போல் இன்னொரு பிரதேசம் பாரதத்தில் ராமபக்தியை கொண்டாடினதில்லை. அப்பேற்பட்ட ராமபக்தி. ராமனுக்கு எத்துணை கோவில்கள் அயோத்தியால இந்த வருஷம் ஏற்பட்டிருக்கு. நீங்க பாருங்க, திருவல்லிக்கேணி பார்த்தசாரதியை சேவிச்சேன்னா பெருமாளை பிரதட்சிணம் வர சமயத்தில் ராமருடைய சன்னதி உண்டு. திருநீர்மலை போங்கோ, வால்மீகியின் குலதனமாக இருக்கக்கூடிய பெருமாள் நீர்வண்ணன் எம்பெருமான், அந்த இடத்துல ராமரை சேவிக்கலாம். மதுராந்தகம் என்கின்ற க்ஷேத்திரம் செங்கல்பட்டு கிட்ட இருக்கு. ஏரி காத்த ராமன் கருணாகரன் என்று பெயர். புன்னைநல்லூருக்கு போங்கோ, ஷால கிராம திருமேனியாக இருக்கக்கூடிய ராமன். நீங்க திருநெடுங்குன்றம் போங்கோ, நேர யோகராமனாக இருப்பார். கும்பகோணம் போங்கோ, அமர்ந்த திருக்கோலத்தில் ராமசுவாமியாக இருப்பார். தில்லைவளாகத்துக்கு போங்க, ராமர். வடுவூர்ல இருக்கவே இருக்கார் ராமர். திருப்புள்ளம்பூதங்குடி, திருவள்ளியங்குடி, கோலவில் ராமன், வல்வில் ராமன் என்கின்ற கோலத்தில் இருப்பார். திருப்புல்லானி தர்பசயன ராமர். எத்தனை ராமன், ராமன் எத்தனை ராமனடி. அந்த பாடல் தமிழகத்துக்கு பொருந்தும். நீங்கள் சாகித்யத்தில் பார்த்தாலும் சரி, கோவில்ல பார்த்தாலும் சரி, பிரமாணமாக இருக்கட்டும் பிரமேயமாக இருக்கட்டும், ராமபக்தி 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 தான் தமிழ் மக்களுக்கு தெரியும். அப்பேற்பட்ட ராமபக்தியில் திளைத்த மண், வளர்ந்த மண், தோங்கின மண் என்பதுதான் நம் தமிழகத்தின் மண். எவ்வளவு பேர் ராமரை கொண்டாடி இருக்கா. இப்போ ராமபக்தி வந்துடுத்துனா உடனே நம்ம மனிதனுடைய புத்தியே என்னன்னா, நம்ம கிட்ட எவ்வளவு தோஷம் இருக்குன்னே நமக்கு தெரியாது. புறத்தியா இதை பண்ணிவிட்டா, அவர் இதை பண்ணார், இவர் அதை பண்ணார். அதனால சுவாமி தேசிகன்ஜி கேட்டார், நிரவதி குண கிராமே ராமே நிராகசி வாகசி ஸ்புரணமுஷிதா லோகா லோகா வதந்தி சதந்திகே வலதனோஹிதம் வாலித்ரோகம் அநாகபசர்ப்பணம். ஏண்டாப்பா நீ சொல்றியே, ராமன் ஏன் தாட்டகை என்கின்ற பெண்ணை வதம் செய்தார், ராமர் ஏன் சீதையை அக்னி பரீட்சை செய்ய சொன்னார், ராமர் என்னை எதற்காக கரனோடு யுத்தம் செய்யும் போது ஒரு படி பின்வாங்கினார், எல்லாம் அவரை பண்ணாருங்கிறியே. இவ்வளவு விரல் நீ ராமரை கிட்ட காண்பிக்கும் போது பாக்கி விரல்லாம் ஒன் பக்கமா திரும்புறதே, உன்கிட்ட இருக்கக்கூடிய தோஷம் உனக்கு தெரியவே தெரியாதா? புறத்தியா கிட்ட இருக்க தோஷத்தை மட்டும் பார்த்துட்டு இருப்பியான்னு கேட்டார். ஆனால் வாஸ்தவமாக என்ன தெரியுமோ, பூர்வாச்சாரிய சுரக்ஷிதாம் பகுமதிம், நம் பூர்வர்கள் நம் முன்னோர்கள் சான்றை உகக்கும் சான்றோர் சொல்லிவிட்டார், ராமனிடத்தில் தோஷமில்லை. அதுதான் தியாகராஜர் சொன்னார். பரமபக்த வத்சலுடு சுகுண, நல்ல குணங்களோடு கூடியவன், பாராவாருண்டு ஆஜன்மம் அனகுடி, அகம் அகம்னா குற்றம், அனகுடி அகம் குற்றமற்றவன், கலிபாதல தீர்ச்சுவாடனுச்சு நே ஹிருதம்புஜ ஜமுன ஜூச்சு சுண்டக, இவனேதானே நதிக்கரையில் வசித்து வாழக்கூடியவன், சுகுணாத்மகன், எல்லா குணங்களும் பொருந்தினவன் என்று தியாகர் எடுக்கிறார். பரமபக்தவத்சலுடு சுகுணவாராவாருண்டா ஜன்மமனகுடி கலிபாதல தீர்ச்சுவாடனுச்சு நே ஹிருதம்புஜமுன ஜூச்சு சுண்டக. பரமபக்தவத்சலுடு சுகுணவாராவாருண்டா ஜன்மமனகுடி கலிபாதல தீர்ச்சுவாடனுச்சு நே ஹிருதம்புஜமுன ஜூச்சு சுண்டக. సమయానికి
పరమభక్తవత్సలుడు సుగుణవారావారుండా జన్మమన గుడి కలిబాధల తీర్చువాడనుచునే హృదంబుజమున చూచుచుండగ పరమభక్తవత్సలుడు సుగుణవారావారుండా జన్మమన గుడి కలిబాధల తీర్చువాడనుచునే హృదంబుజమున చూచుచుండగ సమయానికి இப்போ ஸ்பாயில்ட் ஃபார் சாய்ஸஸ் என்பார்கள் ஆங்கிலத்தில். யாரை தொழுவது? ஒரு பக்கம் பார்த்தா ராமர் ஜாம்மன் ஹீரோ மாதிரி நின்றுட்டு இருக்கார். இல்லாட்டா உலகத்தில் இருக்க ஹீரோ எல்லாம் ராமர் மாதிரி நிற்கணும்னு பார்த்துட்டு நிற்க முடியாமல் இருக்கான்னு வச்சுக்கோ. அப்படி வச்சுக்கோ, ராமர் ஜம்முன்னு 8 அடிங்கிறா, கையில் அந்த வில்லெல்லாம் தரிச்சுண்டு அப்படி ஜம்முன்னு இருக்கார். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அழகாக சுற்றி பெண்கள், அவள்லாம் கிருஷ்ணரையே பார்த்துட்டு இருக்கா, மாடு கண்ணுக்குட்டிலாம் பார்த்துட்டு இருக்கு. இவருக்கு நல்லா கொழுக்கு முழுக்குன்னு. ராமரில் ஜிம்பாடி, கிருஷ்ணர் அப்படி இல்லை. நம்மளை மாதிரி யார் என்ன கொடுத்தாலும் சாப்பிட்டுருவார். அப்புறம் வெயிட் போனோடனே டாக்டர்கிட்ட போய் பார்க்க வேண்டியது தான். ஆனால் கொழுக்கு முழுக்குன்னு இருப்பார். அவரை பார்த்தா ஒரு அழகு. ஒரு பக்கம் நல்லா ஜிம்பாடியோட ராமர் நின்றுட்டுருக்கார், இன்னொரு பக்கம் வெண்ணையெல்லாம் சாப்பிட்டுட்டு இன்னொரு குழந்தை நின்றுட்டுருக்கு. யாரை தொழுவது கேட்டார். நாரதர் கேட்டார். நாரதருக்கு என்ன போச்சு? தியாகராஜரை கேட்டார், நீ இப்படிலாம் தியானம் பண்ணணுங்கிறியே, யாரா நீ தியானம் பண்ணணும்னு நினைக்கிற? அப்பதான் சொன்னார் தியாகராஜர், வனிதல சதா சொக்கஜேயுச்சுனு முரக்கஜேசே. அதாவது வனிதல பெண்கள்லாம் கிருஷ்ணரை பார்த்தா பார்த்துட்டே இருப்பாராம். சுவாமி ராமரை பார்க்க முடியாதுன்னா ஒத்தி பார்த்தா, அதாவது ஷூர்பனக்கான்னு ஒத்தி பார்த்தா. ராமர்கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணிவிட்டா, யூ ஆர் வெரி ஹேண்ட்ஸம் ராம், ஐ லவ் யூ ஸோ மச். மூக்குக்காது அருந்து போயிடுது. அதனால் பின்னாடி எல்லாருக்கும் லெசன்ஸ் லேர்ன்ட். நன்னா இருப்பார் பார்க்கறதுக்கு. நீங்கள் ஃபோட்டோவில் மட்டும் பார்த்துங்க, நேரெல்லாம் போனால் மூக்கு காதெல்லாம் போயிடும். அதனால் ராமரை லவ் பண்ணவா இருப்பா. இப்போவும் பக்தர்களாக நாம் காதலிக்கின்றோம் ராமரை. ஆனால் ஒரு அடி பின்னாடி இருந்து காதலிப்போம். ஏன்னு சொன்னால் ஷூர்பனக்கா ஃபோட்டோ ஞாபகம் வந்துட்டே இருக்கும். அப்புறம் எத்தனை டாக்டர்கிட்ட போய் ஒட்டி ஒட்டி பார்த்தா மூக்கு ஒட்டவே இல்லை. அதனால் பயம். கிருஷ்ணர் அப்படி இல்லை. யார் லவ் லெட்டர் கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணிட்டுருவார். அவர் ஜீவாத்மா. அத்தனை ஜீவாத்மாக்களும் ஒரு பரமாத்மாவுக்கு சொந்தம் இல்லையா? நித்யோ நித்யானாம் சேதனச்சேதனானாம் ஏகோ பகூனாம் ச விததாதி காமான்னு உபனிஷத் வாக்கியம். அத்தனை ஜீவாத்ம சமூகமும் ஒரு பரமாத்மாவுக்கு சொந்தம் இல்லையா? ஆண்டாள் சொன்னாளே, உன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேரனைத்தனவும் சீரருளாதே இறைவா நீ தாராய். இறைவா, உனக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய உறவை முறிக்கவா முடியும்? We have been married together eternally, perpetually, perennially. அந்த மாதிரி பகவான் கிருஷ்ணாவதாரத்தில் இருக்கும்போது அந்த ஒரு அழகே தனி. அதனால சொன்னார் வனிதல சதா சொக்கஜேயுச்சுன்னு. பொதுவாக நம்ம என்னென்னா தமிழில் பேசினா வேற மொழி புரியாதுன்னு நினைப்போம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சொக்கி போய் நின்னா சொக்கஜேயுச்சுன்னு மிருக்கஜேசே పరమాత్ముడియుగాక యశోద తనయుడంచు ముదంబునను ముద్దు పెట్ట నవ్వుచుండు హరి సమయానికి. ముద్దు పెట్టు. முத்து பெட்டு అంటే தெலுங்கு பாஷாலோ முத்தம் கொடுத்து. ஏன்னா அந்த குழந்தைய பார்த்தாலே கிருஷ்ணர், இன்னைக்கு நீங்கள் குருவாயூர் போங்கோ, யாரும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்படியே கிருஷ்ணர் எடுத்துன்னே வந்துள்ள அவ்வளவு அழகாக இருப்பார் அந்த பெருமாள் பார்க்கறதுக்கு. முத்து பெட்டு. எப்படி யசோதையானவள் தன் குழந்தையை உகந்து, கண்ணனை உகந்து, அந்த ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கமாக இருக்கக்கூடிய பகவானை உகந்து அந்த கன்னத்தில் முத்தம் கொடுத்தாளோ, அந்த திருஷ்யத்தை நான் நினச்சி பார்க்குறேன்னே தியாகராஜர். முத்து பெட்ட நவ்வு சுண்டு ஹரி சமயானிகினர். వనితల సదా సోర్కజేయుచును మృక్కజేసే పరమాత్ముడదియుగాక యశోద తనయుడంచు ముదంబునను ముద్దు పెట్ట నవ్వుచుండు హరి. వనితల సదా సోర్కజేయుచును మృక్కజేసే పరమాత్ముడదియుగాక యశోద తనయుడంచు ముదంబునను ముద్దు పెట్ట నవ్వుచుండు హరి సమయానికి நாரதர் கேட்டார், ஓகே இட் இஸ் ஃபைனல், யூ லைக் கிருஷ்ணா அப்படின்னு கேட்டார். நம்ம தியாகராஜரை பார்த்துட்டு தியாகராஜனர் ஃபைனல் பண்ணலாம் நானும் நினச்சேன், ஆனால் சில குழப்பங்கள்னார். என்னையா குழப்பம்? அப்பதான் சொன்னார், கோபி ஜன மனோரதமோ சங்கலேகனே கேலியுஜேசே வாடு. கிருஷ்ணர் இருந்தபோது
அத்துணை கோபிகா ஸ்திரீகளும் கிருஷ்ணரைத்தான் வரிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். எனக்கு வீட்டுக்காரராக வந்தார்னா அது கிருஷ்ணர் தான். எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் கொடுக்குற மாதிரி, ஹூம் வுட் யூ லைக் யுவர் ஹஸ்பண்ட் டு பி? ஹீரோ நம்பர் 1 ஏதோ ஒரு பேரை கொடுத்து, ஹீரோ நம்பர் 2 யார் பேரையோ கொடுத்து, ஹீரோ நம்பர் 3, ஹீரோ நம்பர் 4 கிருஷ்ணர். எல்லாரும் டி, ஆப்ஷன் டி தான் கிளிக் பண்ணியிருக்கா. ஒத்தனம் வேறு ஏபிசி மாப்பிள்ளைலாம் பிள்ளையார் பக்கத்தில் உட்கார வேண்டியதான், கல்யாணமே ஆகாது. எல்லாரும் கிருஷ்ணர் தான் பண்ணணும்னு நினச்சா. அதனால தான் அத்துணை பெண்களும் பாவை நோன்பு இருந்தார்கள். ஸ்ரீமத் பாகவதத்தை படிச்சிருக்கவா நீங்கள் நிறைய பேர் இருப்பேன். ஹேமந்தே பிரதமே மாசே நந்தவிரஜகுமாரிக்காக காத்யாயனி மகாமாயே மகாயோகின் யதீஸ்வரி நந்தகோபசுதம் தேவின்னு அம்பாள் காத்யாயனியை வழிபட்டு, அம்மா எப்படியாவது நந்தகோபாலனின் பிள்ளையை எனக்கு கணவராக ஆக்கி விடுன்னு பிரார்த்தனை பண்ணியிருக்கா அத்தனை பேரும். அப்போ பெருமாள் பிரத்யட்சமாக சொல்லியிருக்காது, பாருமா உங்கள் அத்தனை பேரும் கல்யாணம் பண்ணிட்டு இதெல்லாம் நடக்கிற காரியமா? அப்புறம் ரேஷன் கார்டு இல்லை, ரேஷன் புக்கு தான், எவ்வளோ பேரை நான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்குது. அதனால் எங்கள் அம்மாவாலையும் இத்தனை மாட்டு பொண்ணை சமாளிக்க முடியாது. ஒரு நாள் உங்களுக்கு ஒரு அனுபவம் கொடுப்பேன், ராசக்கிரீடை செய்வோம் என்று ஒரு ஜீவாத்ம பரமாத்மாவுக்கு உண்டான அந்த பந்தத்தை அழகாக காண்பித்தார் ராசக்கிரீடை என்னும் நாட்டியம் மூலமாக. அதை நினைத்து தியாகராஜர் சொல்றார், என்ன சொல்றார்? கோபி ஜன மனோரதமோ சங்கலேகனே கேலியுஜேசே. அவர்களுடைய இச்சையை பூர்த்தியும் பண்ணலை. கல்யாணம் பண்ணிக்கணும் நினைச்சா மனசளவில் பண்ணிட்டாலே ஒழிய வாழ்க்கையில் மந்திரம் சொல்லி பண்ணிக்கல. அதனால கோபி ஜன மனோரதமோ சங்கலேகனே கேலியுஜேசே. இது வேறு பாருங்க, கிருஷ்ணர் ராமர் அப்படிலாம் இல்லை, ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், நம்ம ரொம்ப சிம்பிளாக பேசுவார், அளந்து பேசுவார், எப்போவுமே அளந்து பேசுவார். கிருஷ்ணர் அப்படி இல்லை, என்ன வருதோ பேசிவிடுவார். கேலி வேற பண்ணிட்டார் அந்த பெண்களை. பார்த்தேளா, நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சிட்டு பண்ணிக்கலையேன்னார். அதை நினச்சிண்டு தியாகராஜர் சொன்னார், கேலியுஜேசே வாடு. ஏண்டாப்பா நீ கல்யாணமும் பண்ணிக்கல கோபிகாஸ்திரிகளை, அதே சமயத்தில் கேலி வேற பண்ணிய, அதை நினச்சிண்டு கொஞ்சம் ஐயப்படுறேன் அப்படின்னார் நாரதரை பார்த்து. ಗೋಪಿ ಜನ ಮನೋರಥಮೋ ಸಂಗಲೇಖನೆ ಗೇಲಿಯುಜೆ ಸೇವಾಳು. ಗೋಪಿ ಜನ ಮನೋರಥಮೋ ಸಂಗಲೇಖನೆ ಗೇಲಿಯುಜೆ ಸೇವಾಳು. ಸಮಯಾನಿಗೆ ತಗು ಮಾಟನಾಡೇನೆ. என்னப்பா ஒரு தோஷம்தான் நீ கண்டுபிடிச்சியா? இல்லை, இன்னொரு சின்ன வருத்தம் இருக்குன்னார். என்னப்பா வருத்தம் கிருஷ்ணர் மேலே? கிருஷ்ணர் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் மண்ணு வடமதுரை மைந்தன் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் தூய பெருநீர் யமுனையை கடந்து ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தாய் கன்று குணிலா வெறிந்தானை குன்று குடையா வெடுத்தோனை என்று ஆண்டாள் முழு தசமஸ்கந்தத்தையே பாடியிருக்க. 6 குழந்தைகளை இழந்தவள் தேவகி. ஈன்றெடுத்த ஒரு குழந்தையும் தன் தாய் கண்ணின் எதிரே கொன்றவன் அந்த கயவன் கம்சன். 6 குழந்தைகளை கொன்று தீர்த்து 7வது குழந்தையை கர்ப்பம் சிதைந்து விட்டது. It is a miscarriage was the announcement made. 8வது குழந்தையை தாங்கினாள். எத்துணை பயம்! ಶತಹ್ಲದಾ ಬಂಧುರಯಾ ಸ್ವಕಾಂತ್ಯ ಸಂಜಾತಿ ಜಾಂಬೂದನ ಬಿಂಬಕಲ್ಪಾ ತ್ರಯ್ಯಂತ ಯುಗ್ಮೇನ ರಸಾಯನೇನ காலேன பேஜே கலதௌத லக்ஷ்மீம் என்று தாங்கினாள். குழந்தையை ஈன்றெடுத்தாள். ஆவணி மாதம், கிருஷ்ணபக்ஷம், அஷ்டமி திதி, ரோஹிணி நட்சத்திரம், குழந்தையை பெற்றெடுத்துட்டா. பொதுவாக இதை பார்க்கக்கூடிய மெடிக்கல் ப்ராக்டிஷனர்ஸ், டாக்டர்ஸ், ரீசர்ச் ஸ்காலர்ஸ்க்கெல்லாம் தெரியும். ஒரு குழந்தையை ஈன்றெடுத்த பிறகு அந்த தாய் பால் கொடுப்போம். அதுக்கு கொலஸ்ட்ரம்னு பேர். அதில் நிறைய தடுப்பு சக்தியெல்லாம் இருக்கும், ஆன்டிபாடிஸ்லாம் இருந்து அந்த குழந்தைக்கு ரக்ஷகம். அது அந்த பெத்தெடுத்த தேவகியால் பால் கூட கொடுக்க முடியலையா இந்த குழந்தைக்கு. பிறந்த உடனேயே ஒரு பழக்கூடையில் அமர்த்தி வைத்து கொண்டு தந்தையானவர் நேர யமுனையை கடந்து சென்று விட்டார். அந்த குழந்தையை ஒரு யசோதை பக்கத்தில் வச்சு, யசோதை பக்கத்தில் பிறந்த ஒரு பெண் குழந்தையை எடுத்துன்னு வந்தேன்னா யோகமாயா சொல்லிட்டேன், இந்த மாதிரி பேபி ஸ்வாப்பிங் பண்ணிடணும், இந்த பேபி அங்கே வைக்கணும், அந்த பேபி இங்கே எடுத்துன்னு வந்துடணும். எடுத்துன்னு வந்தாச்சு. மதுராவின் சிறைச்சாலைக்கு எடுத்துன்னு வந்தால் இந்த குழந்தை ஊயின்னு அழறது. உடனே வந்தான் கம்சன். குழந்தையை கொன்னுடலாம் நினைக்கும் போது அது 8 கை துர்கையாக காட்சி கொடுத்து, உன்னை கொல்ல வேண்டியவன் அவதரித்து விட்டான் கம்சா, உன்னால் என்னை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டான் அம்பாள். அந்த இடத்தில் ஆயர்பாடியில் வளர்ந்த கண்ணன் என்னம்மா யசோதை, எனது தந்தையார் நந்தகோபாலன் என்ற நினைப்பில் வளர்ந்தான். அப்புறம் உங்களுக்கு தெரியும் என்னெல்லாம் நடந்ததுன்னுட்டு. திருநாவர்த்தவதம், பூதனாவதம், சகடாசுர பஞ்சனம்,
பகாசுர பஞ்சனம், அகாசுர பஞ்சனம், பிரளம்ப பஞ்சனம், கபித்தாசுர பஞ்சனம், காளிய நர்தனம், கோவர்தனோத்தரணம், ராசக்கிரீடை எல்லாம் ஏற்பட்டு மறுபடியும் கம்சன் கூட்டம் அனுப்பிச்சுட்டான். அக்ரூரரை கூட்டு சொன்னான், அவனை கூட்டுன்னு வந்துருன்னு. அக்ரூரர் போனார். அக்ரூர கமனம் ஏற்பட்டு அழைத்து வருவேன் என்கின்றேனோ அக்ரூரரை போலே என்று அக்ரூரர் அழைத்து வந்தார். வந்த உடனே தான் கம்சனுக்கும் கண்ணனுக்கும் ஒரு யுத்தம் ஏற்பட்டு கண்ணன் கம்சனை சாய்த்து விட்டான். ஹி வாஸ் a tyrant king. போக வேண்டிய ராஜா மக்களுக்கு நல்லதே செய்யவில்லை. அப்போ தன்னுடைய பெற்றோர்கள் யார் என்று தெரிந்து கொண்ட கண்ணன் சிறைச்சாலைக்கு சென்று அப்பா அம்மாவை மீட்டெடுக்கிறான். அவன் போய் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். ஹலோ சார், நான் தான் உங்கள் பிள்ளை, ஒரு காலத்தில் 10 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தேன், என் பேர் கிருஷ்ணர், நேற்று வரைக்கும் ஐ வாஸ் என் கிருஷ்ணா, ஃப்ரம் டுடே ஐம் வி கிருஷ்ணா. எங்கள் அம்மா பேர் யசோதை, நேற்று வரைக்கும் அம்மா நீதாம்மா என்னை பெற்ற, உன் பேர் தேவகி, ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். 10 வயசு குழந்தை. ஆனால் அவள் தான் பாலே கொடுக்கலையே. எப்போவுமே பொதுவாக பேச்சுவார்த்தையிலன்னு சொல்லிவிடா, என் பாலை கொடுத்து வளர்த்தேனேரான்னு ஒரு அம்மா சொல்லுவோம், கொடுக்கலையே. ஆனால் புராணங்களில் என்ன இருக்குன்னா, அப்போது அந்த சமயத்தில் பால் சுரந்து அந்த குழந்தை குடித்ததாம். யார்? 10 வயசு குழந்தை. இப்போ நீங்கள் உடனே ஒரு கேள்வி கேட்பேன், 10 வயசு குழந்தைக்கு பால் கொடுப்பதற்கு தாய்க்கு வெட்கம் இல்லையா? வாஸ்தவமான கேள்விதான். ஆனால் உடனே உரையாசிரியர் எழுதினார், கொடுத்தது தாய் தேவகி, பருகினவன் பிள்ளை கண்ணன். இவா 2 பேரும் பண்ணும்போது உமக்கு என்னையா ப்ராப்ளம்னார். அதனால் அந்த 10 வயது குழந்தைக்கு பால் கொடுத்ததுனா கொடுக்கல முதல்ல பிறந்த போது, இப்போ கொடுத்தாள். ஆனால் ஊர் மக்கள் கொஞ்சம் ஏசி பேசுவா பாருங்க, வெக்கமே இல்லையான்னு. என்ன எடுத்து தியாகராஜர் சொன்னார் நாரதர்கிட்ட, பாருங்கோ எல்லாம் நல்லது பண்ணார், ஆனால் தேவகிக்கும் வசுதேவருக்கும் கொஞ்சம் அபகீர்த்தி ஏற்பட்டுடுத்தோ அப்படின்னு சந்தேகப்பட்டார். அதனால தான் சொல்கிறார், தேவகி வசுதேவலுன்னு அதில் அகிஞ்சினட்டு அப்படிங்கிறார். அகிஞ்சினட்டு ஏதோ கொஞ்சம் அபகீர்த்தி ஏற்பட்ட மாதிரி தெரியறதே, நடக்கலை அப்படி தோன்றதே, 4-5 பேர் பேசிக்கிறாளே, அதனால் எனக்கு கொஞ்சம் வேண்டாமே அப்படிங்கிறார் அவர். தேவகி வசுதேவுலனே கிஞ்சினடு, தேவகி வசுதேவுலனே కించినటు సమయానికి తగు మాటలాడేనే. కనకరుచిరా కావ్యాఖ్యాత శనైశ్చరనోచిత. சர்வலோகேஸ்வரன் ராமனாக நடக்கும்போது மெதுவாக நடப்பராம். ஷனைశ్చரதீதி, மெதுவாக நடப்பர். ஷனைశ్చரனுடைய நாள்தான் சனிக்கிழமை. இந்த சனிக்கிழமை அன்று ராமனுடைய குணானுபவத்தை தியாகராஜரின் வாயில் மூலமாக, பஞ்சிரத்னத்தின் மூலமாக பார்த்தோம். இந்த பஞ்சரத்னத்தின் பெருமையே பெருமை. ஆனால் இது ராமனுடைய பெருமையை சொல்ல வந்தது. இது தொடர வேண்டுமென்றோ? தொடரும். நாளைய தினமும் தொடரும். எப்படி? ஏனெனில் பகவான் வந்ததோ சூரிய குலம், தினகர குல கமல திவாகர, சூரியனுடைய வம்சத்தில் வந்தவர். சூரியனுக்கு பெருமை என்ன? ரவி. ரவியின் வாரம் எது? ரவிவாரம், ஞாயிற்றுக்கிழமை. நாளைய தினமும் பஞ்சரத்னத்தை அனுபவிப்போம். இன்று துஷ்யந்த் ஸ்ரீதர் அவர்கள் வழங்கிய தியாகராஜரின் பஞ்சரத்னம் முதல் பகுதியை நீங்க எல்லாருமே ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறோம். இதனுடைய நிறைவு பகுதியை நாளைய தினம் நாம் காணலாம். மீண்டும் நாளைய தினம் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சுசித்ரா. நன்றி, வணக்கம். நீலமணி சன்னிபாபகண சந்திர சூரிய நயனா பிரமேய பாகீந்திர ஜனக சகலேஷ சூப்ர நாகேந்திர சயன சமன வைரி சன்னுத ஜகதானந்த காரக. ஆச்சரியமான க்ஷேத்திரம். பெருமாள் அங்க வருவதற்கு பூர்வமே தசரத சக்கரவர்த்தி ஆராதனம் செய்த பகவான். அவருக்கு ஆதி ஜெகநாதன் என்று பெயர். ஆதி ஜெகநாதனை வழிபட்ட ராமர் தர்பத்தில் ஒரு படுக்கையை இட்டு சயனித்தார். சயன கோலத்தில் இருக்கும்போது 3 நாள், அந்த காலத்துல கவர்மெண்ட் கிளியரன்ஸ்னா 3 days ஆகணுமா, வரல. ராமருக்கு கோபம் ஏற்பட்டது. என் வில்லையும் அம்புரா தூணியையும் எடுத்துக்கொண்டு வா லக்ஷ்மணா. லக்ஷ்மணன் எடுத்துன்னு வந்தார். இந்த கடலரசனுக்கு காண்பிக்கின்றேன் இந்த இக்ஷ்வாக்கு குலத்தில் வந்த ராமனுடைய வில் அம்பின் பெருமை என்னன்னு சொல்லும்போது